அனைவருக்கும் வணக்கம். இங்க நம்ம இங்கிலீஷ் பேட்ச்ல நியூ ஏஇ 2 இருக்கீங்க. சரிங்க, நம்ம போன கிளாஸ் வந்து பயாலஜியில் பிளட் சர்க்குலேஷன் டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஓகே, அது மறுபடியும் படித்து பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் ஒரு 13 மினிட்ஸில் அதை பார்க்கலாம். கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேங்க, ஞாபகம் இருக்குங்களா என்னென்னு? பிளட் சர்க்குலேஷன் டாப்பிக்லேருந்து ஒரு 20 to 25 கொஷின்ஸ் வந்து சிம்பிள் கொஷின்ஸ் தான், டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஓகேங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு ½ an hour ஒரு 25 கொஷின்ஸ் டெஸ்ட் எழுதிக்கலாம். நீங்கள் கொஷின் எழுதுனீங்கன்னா கூடவே ஆன்சர்ஸ் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஓகேங்களா? ஓகேங்க. அதனால கிளாஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஆரம்பித்து ஒரு 5 to 5:10 அந்த டைமில் நான் முடிச்சுக்கிறேன் கிளாஸை. அதுக்கு மேலே நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இன்றைக்கி செகண்ட் டாபிக் வந்து செல் பயாலஜி ஆர் சைட்டாலஜி. ஸோ இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து சைட்டாலஜி அப்படிங்கிறது அந்த ஜிக்கு பதிலாக டி வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து என்ன பிரான்ச் நேமே மாற்றிவிட்டாங்களே அப்படின்னு திட்டாதீங்க என்ன. ஸோ ஏதோ டைப்பிங்கில் மாறி இருந்திருக்கு. நானும் தலைப்புங்கிறதுனால டக்குனு கவனிக்காமல் விட்டுட்டேன். வெரி சாரி. அது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓகேங்க. செல் பயாலஜி, செல் ஃபிசியாலஜி, சைட்டாலஜி இது எல்லாமே சேம் மீனிங் இருக்கிற வேர்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம பிளட் சர்க்குலேஷன் நடத்தும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சைட்டோ அப்படின்னா என்னென்னு சொன்னோம், செல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ ஸ்டடி ஆஃப் செல்ஸ் அப்படிங்கும்போது சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் சொன்னோம், செல் பயாலஜி அப்படின்னாலும் சைட்டாலஜி அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான். அண்டு சேம் ஈக்குவல் டு செல் ஃபிசியாலஜி அப்படின்னாலும் எல்லாமே சேம் மீனிங்கில் வரக்கூடியது. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டடி ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிற தனியாக ஒரு சென்டென்ஸாக இங்கே கொடுத்துருக்க மாட்டோம். தலைப்பு பார்க்கும்போதே இது தெரிஞ்சுக்கங்க. ஸ்டடி ஆஃப் செல்ஸ் அப்படின்னா சைட்டாலஜி ஆர் செல் பயாலஜி. ஓகேங்களா? சரிங்க. ஸோ செல் அப்படின்னு நம்ம படிக்கும்போது இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம உள்ளே வரோம். செல் செல் அப்படின்னு நம்ம முதல்ல 6th ஸ்டாண்டர்டில் என்ட்ரி ஆகும்போது, ஒருவேளை நான்லாம் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தேன். ஸோ 6th உள்ள என்ட்ரி ஆகும்போது எனக்கு செல்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம், பயாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட். இப்போ நீங்களாம் லோயர் கிளாஸ்லேருந்து நிறைய பேர் சிபிஎஸ்சியில் இந்த மாதிரி சில இன்டர்நேஷனல் சிலபஸ்லாம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்து லோயர் கிளாஸ்லேயே செல் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கலாம். அப்படின்னா என்ன, நீங்கள் ஒரு தெளிவான ஒரு அணுகுதலோட அடுத்தது வந்து ஹையர் கிளாஸ் நீங்கள் வந்திருக்கலாம். ஸோ செல் அப்படின்னா என்னங்க? இது ஏன் கேட்குறேன்னா, நம்மளோட பேச்சு வழக்கில் செல்லுங்கிற வார்த்தை நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து வாட்ச் ஓடிக்கிட்டு நின்று போச்சு அப்படின்னா நம்ம அப்பா உடனே கூப்பிட்டு சொல்லுவார், தம்பி வாட்சில் செல்லு தீர்ந்து போச்சாட்ருக்கு, வாங்கி வந்து போடு, புதுசு வாங்கி வந்து போடு அப்படிம்பார். ஸோ அங்கேயும் செல்லுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அடுத்தது வீட்டில் வெளியில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்போம், எனது உள்ள செல்லு ரிங் ஆகுதுப்பா எடுத்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஸோ அங்கே ஒரு செல்லை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த மழை காலம் குளிர்காலம்லாம் வந்தால் அரிசியெல்லாம் செல்லு பிடிச்சி போயிடுச்சு, கவனிக்காம உடனே செல்லு பிடிச்சி போயிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ இப்படி செல் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. அப்படின்னா செல்னா என்ன அப்படின்னா இந்த மூணுல ஏதாவது ஒரு விஷயத்த குறிக்குமா அப்படின்னா, அங்கே நம்ம பயன்படுத்துறது எல்லாம் செல் அப்படிங்கிற அர்த்தம் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, ஸ்மால், ஏதோ ஒரு ரொம்ப சின்னதான ஒரு பொருளை குறிக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் செல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அங்கே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த செல்லும் வேற, நாம் இங்கே படிக்க போகிற செல் அப்படிங்கிறது வேற. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். ஓகேங்க. இந்த செல் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள மட்டும் இல்லை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், லிவிங் பீயிங்ஸ் இருந்தனாவே ஒவ்வொரு லிவிங் பீயிங்கோட உடம்புல இருக்கிற ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு தான் என்ன பேருங்க, செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த செல்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த செல் அப்படிங்கிற வேர்டு எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, செல்லே அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் செல் அப்படிங்கிறதுங்க. அந்த செல்லைங்கிற லாட்டின் வேர்டுக்கு என்ன மீனிங்? எ ஸ்மால் கம்பார்ட்மெண்ட், ஒரு சிறிய அறை, ஒரு சின்னதாக ஒரு ரூம்ஸ், எ ஸ்மால் ரூம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்னதாக இருக்கிற ஒரு அறை அப்படிங்கிற மீனிங்கில் வர செல்லே அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் நம்ம செல் அப்படிங்கிற வேர்டை நம்ம பிரித்து எடுத்திருப்போம். ஸோ அப்போ செல் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்ட்
செல்லே அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது கொஞ்சம் அப்படியே அந்த 3 லைனுக்கு வந்துருங்க. 2ண்ட் லைன் மறுபடியும் பார்க்கலாம். 3 லைனுக்கு வாங்க. ஸோ முதல்ல வந்து பிளான்ட்ஸ்லயோ, அனிமல்ஸ்லயோ செல்ஸ் மாரி ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். இவர் வந்து அப்ப வந்து அவருக்கு அது செல் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதுங்க. அனிமல்ஸ்லயும், பிளான்ட்ஸ்லயும் ஏதோ ஒரு ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஒரே மாரி அத ஒருங்கிணைக்கக்கூடிய அதோட உடம்ப ஒருங்கிணைக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் தான் அரிஸ்டாட்டில். அப்போ அவருக்கு செல்னா என்னன்னு தெரியாது. செல்ங்கிற வேர்ட் அத பத்திலாம் எதுவுமே தெரியாது. ஏதோ சம் யூனிட்ஸ் இருந்து எல்லா லிவிங் பீயிங்ஸையும் அது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார். அப்ப செல் பயாலஜி அப்படிங்கிற ஒரு பிரான்ச் உருவாகுறதுக்கு முதல்ல அடித்தளமிட்டவர்னாவே யாருங்க சொல்லிரலாம் நாம. அரிஸ்டாட்டில சொல்லிரலாம் இல்லைங்களா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது ராபர்ட் ஹூக் 1660ஸ்ல 1660ல என்ன பண்ணாருன்னா, ஒரு மரத்தக்கையில கார்க் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு நாட்டு மருந்து கடையெல்லாம் போய் ஏதாவது ஒரு மருந்து பாட்டில்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, மேல வந்து ஒரு மரத்தக்க மாரி ஒண்ணு வச்சு அடைச்சிருப்பாங்க. நம்ம இதுல நீங்க இங்கிலீஷ் மெடிசின் இல்லாம, நாட்டு மருந்து கடையில ஏதாவது ஆயில் மாரி, தைலம் மாரி அப்படிலாம் வாங்குனீங்கன்னா, அந்த பாட்டில்ஸ் வந்து ஒரு கார்க் மரத்தக்கையால வச்சு அடைச்சிருப்பாங்க. அதுக்கு சொல்லும்போதே தமிழ்ல வந்து சீசா தக்கை அப்படி சீசானா பாட்டில். சீசா தக்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சொல்லும்போது அந்த மரத்தக்கைய. அதுதான் இங்கிலீஷ்ல கார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாரி ஒரு மரத்தக்கையில சின்னதா ஹனி ஹோம்ப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த தேன்கூடு சொல்லுவோம் இல்லையா? தேன்கூடு வந்து அந்த தேனீக்கள் வந்து ஒரு அருங்கோண வடிவத்துல சின்ன அறைகளா, கம்பார்ட்மெண்ட்டா தடுத்து தேன்கூட்ட கட்டும் இல்லைங்களா? அந்த மாரி ஹனிஹோம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த கார்க்ல இருக்கு அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சாரு. எப்பன்னா 1660ஸ்ல 1660ல தான் ஒரு மரத்தக்கையில ஹனிஹோம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி அவரு கண்டுபிடிச்ச அந்த ஸ்ட்ரக்சர்ஸுக்கு செல் சாரி அதுக்கு பின்னாடி அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் வைக்கல. செல் அப்படிங்கிற வேர்ட முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு 1662ல. இது ஆர்டரா வந்திருக்கணும். இந்த லைனை மேல வச்சுட்டேன் நானு. ஸோ 1660ல என்னங்க பண்ணாரு, அந்த கார்க்ல இருக்கிற தேன்கூடு அந்த இருக்கிற அந்த அறைகள் மாதிரி இருக்கிற வடிவத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. 1662ல செல் அப்படிங்கிற வேர்டை முதல்ல யூஸ் பண்ணியிருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பவும் அவர் கண்டுபிடிச்ச அந்த ஸ்ட்ரக்சர்ஸுக்கு செல் அப்படின்னு அவர் என்ன பண்ணலைங்க, பேர் வைக்கல. செல் அப்படிங்கிற அந்த டேர்மை மட்டும் அந்த வேர்டை மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவ்வளவுதான். அண்ட் அகைன் அதுக்கு பின்னாடி 1665ல தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, அவர் கண்டுபிடிச்ச அந்த ஹனிஹோம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு செல் அப்படின்னு பேர் வச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டரா படிக்கணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 60ஸ்ல ஹனிஹோம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை கார்க்ல கண்டுபிடிச்சாரு. யாரு? ராபர்ட் ஹூக். அதுக்கு பின்னாடி செல் அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் 1662ல அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. 1665ல அவர் கண்டுபிடிச்ச ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு செல்னு பெயர் சூட்டியிருப்பாரு. ஓகேங்களா? சரி. அப்போ உங்களுக்கு கொஷின்ல கேட்கும்போது ராபர்ட் ஹூக் செல்ல எந்த வருஷம் கண்டுபிடிச்சாரு, செல் டிஸ்கவர்ட் அப்படின்னு கேட்டா எந்த வருஷத்துல கண்டுபிடிச்சாருன்னு கேட்டா 1665 தாங்க சொல்லுவோம். 1660யும் சொல்லிடக்கூடாது, 62வும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டுமே அவர் செல் அப்படிங்கிற அமைப்புன்னு அதை சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாரு. இது தனியா செல்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணார். அவ்வளவுதானே ஒழிய அவர் பெயர் சூட்டி இதுதான் செல் அப்படின்னு அவர் டிஃபைன் பண்ணல. ஸோ அப்போ வருஷம் நம்ம இதை தான் சொல்லணும். 1665ல தான் ராபர்ட் குக் செல்லை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சரி. இதுல இந்த ஹனிஹோம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. கார்க்ல வந்து முதல்ல ஹனிஹோம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்சர்வ் பண்ண சயின்டிஸ்ட் யாரு, கொஸ்டின் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு டைம் குரூப் 4ல என்ன பண்ணாங்கன்னா, ஹனிஹோம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த அமைப்புகள்ல முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்து இந்த கார்க் அப்படிங்கிறத ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்லும்போது நம்ம கார்க் அப்படின்னு சொல்றோம். தமிழ் கிளாஸஸ்லாம் நான் சொல்லும்போது மரத்தக்க, சீசா தக்க சொல்லிட்டு அது இங்கிலீஷ்ல கார்க்குன்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையான பேர் அந்த கார்க்குங்கிறத எடுத்துக்கவே மாட்டாங்க ஆப்ஷனா. அதாவது மைண்ட்ல ஏத்திக்க மாட்டாங்க. அந்த சீசா தக்கை, மரத்தக்கை மட்டும் மைண்ட்ல வச்சிருந்திருப்பாங்க. ஆனா ஆப்ஷன்ல இங்கிலீஷ்லயே வந்து கார்க் அப்படின்னு தான் கொடுத்து தமிழ்ல கொடுக்கும்போதே கார்க் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க குரூப் 4ல. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க செல் தியரி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, செல்லெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. செல் கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த செல்னா என்ன, அது எதுல இருக்கும், அது எப்படிலாம் வேலை செய்யும். ஸோ இதை பற்றி ஒவ்வொரு பொருளும் எந்த ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த கண்டுபிடிப்பை பத்தி ஒரு தியரி ஒன்று வெளியிடுறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி செல்லோட கண்டுபிடிப்புக்கு பின்னாடி அந்த செல்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தி
செல் தியரி அப்படின்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஸுக்குன்னு தனியாக வந்து ஒரு தியரி, அதாவது செல்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி செல் தியரின்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அதுக்கான ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணவர் யாருன்னா டுட்ரோசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1824ல் நீங்கள் இயர் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் வரும். 1665லேயே செல் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. செல் தியரின்னு ஒன்று வேணுங்கிற அந்த ஐடியாவே முதல்ல கொண்டு வந்தது 1824ல் தான். டுட்ரோசெட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் முதல்ல அதுக்கான ப்ரொபோசலை வச்சிருப்பார். ஸோ இவர் செல் தியரியை சொல்லலைங்க, செல் தியரின்னு ஒன்று வேணும் அப்படிங்கான ஐடியாவை மட்டும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? சரி. ஸோ இவர் சொன்னதுக்கு பின்னாடி செல் தியரி அப்படிங்கிறத யாரு முதல்ல அவுட்லைன் பண்ணா, இதுதான்ப்பா செல் தியரி அப்படின்னு நம்ம கொடுத்தது யாரு அப்படின்னா மேத்யூ ஸ்லைடன் அண்ட் தியோடார் ஸ்வான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜெர்மன் நாட்டு பயாலஜிஸ்ட். இவங்க ஒருத்தர் பாட்னிஸ்ட், ஒருத்தர் சுவாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். ரெண்டு பேருமே ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க தான். ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இவங்க ரெண்டு பேர் தான் ப்ராப்பரா செல் தியரியே சொன்னவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ரெண்டு பேரும் சொன்ன செல் தியரியில் என்னென்ன சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். செல் தியரினா என்ன, செல்னா இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதுங்க. ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேடப் ஆஃப்ங்க, மேடப் டூ இல்லை, மேடப் ஆஃப் செல்ஸ். எல்லா உயிரினங்களும் செல்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்டா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எப்படி வந்து எல்லா உயிரினங்களும் செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி செல்கள் எல்லாமே எதனால உருவாக்கப்பட்டதுங்க, நியூக்ளியஸோட சேர்ந்த புரோட்டோபிளாசத்தினால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செல்ஸ் ஆர் மேடப் ஆஃப் புரோட்டோபிளாசம் வித் நியூக்ளியஸ். உயிரினங்களுக்கு செல்கள் எப்படி ஆதாரமோ அதே மாதிரி செல்களோட ஆதாரம்னா நியூக்ளியஸோட சேர்ந்த புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறத செகண்ட் பாயிண்டா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தேர்ட் செல் தியரியில தேர்ட் ஒன், செல்லோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். செல் அப்படிங்கிறது எல்லா லிவிங் ஆர்கானிசத்தோட ஸ்ட்ரக்சரல் யூனிட்டாகவும் இருக்கும், ஃபங்க்ஷனல் யூனிட்டாகவும். ஸ்ட்ரக்சரல் யூனிட்னா என்னங்க, நம்மளோட உடல் கட்டமைக்கிறதுல இருக்கிறது. ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ்னா செயல்பாடு. அப்போ உடலின் அமைப்பு அலகுகள் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் அப்படின்னு சொன்னாலும், செயல்பாட்டு அலகுகள் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ்னு சொன்னாலும் எதைத்தாங்க சொல்லிடுவோம், செல்ஸை தான் சொல்லிடுவோம். ஸோ இது வந்து சிங்கிள் செல் ஆர்கானிசம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் இப்படிலாம் மாறுபடாதுங்க. நீங்கள் சிங்கிள் செல்லாக இருந்தாலும் சரி, மல்டி செல்லுலார் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, எல்லா ஆர்கானிசத்துக்கும் இது காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் எல்லா செல்களும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது வளர்சிதை மாற்ற நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் எல்லா செல்களுமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வரக்கூடாது. டிஃப்ரெண்ட் வந்தது அப்படின்னா அந்த செல்குள்ளே பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். அப்போ எல்லா செல்களும் கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் சேம், ஒரே மாதிரி இருக்கும். என்ன அடுத்தது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்றுங்க, நியூ செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் தி ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். எந்த ஒரு செல்லும், புதிய செல்லும் தானா உருவாகிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிற ஒரு பழைய செல்ல இருந்து தான் என்ன ஆகுதுங்க, புதிய செல்கள் உருவாக்கப்படுது. ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து தான் நியூ செல்ஸ் என்ன ஆகுதுங்க, ஃபார்ம் ஆகுது. இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. செல் டிவிஷன் அப்படின்னு ஒன்று படிப்போம் இல்லைங்களா இந்த டாபிக் உள்ள. நான் உங்களுக்கு சிலபஸ் பற்றி சொல்லும் போதே நான் சொல்லியிருப்பேன், இந்த டாப்பிக்கில் செல் டிவிஷன் பற்றி சேர்த்து படிப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த செல் டிவிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக தான் ஏற்கனவே இருக்கிற ஒரு மதர் செல்லேருந்து என்ன ஆகுதுங்க, நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போ செல் தியரி அப்படின்னு சொல்லும்போது செல் தியரிக்கான முதல்ல ஐடியாவை கொடுத்தது யாருன்னா டுட்ரோசைட். ஸோ செல் தியரியை முதல்ல அவுட்லைன் பண்ணதா ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னா ஸ்லைடன் அண்ட் ஸ்வான். இவங்க ரெண்டு பேரும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. செல் தியரியில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் எதுனா ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸுங்க. ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ் அண்ட் செல்ஸ் ஆர் மேடப் ஆஃப் புரோட்டோபிளாசம் வித் நியூக்ளியஸ் அண்ட் செல் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். இந்த 3 பாயிண்ட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 5th பாயிண்ட், இது நம்ம செல் டிவிஷன் பற்றி படிக்கிறனால நமக்கே நல்லா தெரியும். ஸோ எல்லா செல்ஸுமே வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு செல்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கொஷின் உங்களுக்கு. இப்போ எல்லா செல்களுமே
ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொன்னோம். இதுக்கு எக்ஸெப்ஷன் ஏதாவது சொல்ல முடியுமா? எப்படி இல்ல, இந்த செல்ஸ் ஒவ்வொன்னும் நியூவா தான் பிறக்குது அப்படின்னு ஏதாவது எக்ஸெப்ஷன் செல் சொல்ல முடியுங்களா? ஓகே. யோசிச்சுக்கிட்டே கிளாஸ கவனிங்க. கடைசியா எனக்கு பதில் சொல்லுங்க. சரிங்க. ஸோ அடுத்தது மைக்ராஸ்கோபி. மைக்ராஸ்கோபின்னா என்னங்க? ஸ்டடி ஆஃப் மைக்ராஸ்கோப்ஸ் அவ்வளோதான். ஸோ மைக்ராஸ்கோப்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத அதை பற்றி படிக்கிற சயின்ஸுக்கு தான் என்ன பேருங்க? மைக்ராஸ்கோபி அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து நாம ஏன் நம்ம படிக்கிறது செல் பயாலஜி தானே, இதுக்கும் மைக்ரோஸ்கோப்பிக்கும் என்னப்பா சம்மந்தம்? இதுக்குள்ள கொண்டு வந்து ஏன் மைக்ரோஸ்கோப்பிங்க தலைப்பு ஒன்று கொடுத்து கன்ஃபியூஸ் பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே. இப்போ மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை அப்படின்னா, செல் அப்படிங்கிறது ஒன்று, அந்த செல்லோட செல்லுக்கு உள்ள இருக்கிற மைக்ரோ ஆர்கனல்ஸ் இது எதையாவது நம்ம பார்த்துருக்க முடியுங்களா? செல் பயாலஜிங்கிற ஒரு பிரான்ச்சே இல்லாமல் போயிருந்துருக்குங்க. நிறைய பேர் மனசுக்குள்ள திட்டிட்டு இருப்பீங்க, இவங்க கண்டுபிடிச்சவங்க மட்டும் கிடைச்சாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்படி ஒன்று இருந்திருந்தா எவ்வளோ கம்மியாக நம்ம பயாலஜி படிச்சிருக்கலாம் இல்லைங்க? ஓகே. ஸோ மைக்ராஸ்கோப் இருக்கிறதுனால மட்டும்தான், மைக்ராஸ்கோப்போட கண்டுபிடிக்க பின்னாடி தான் இந்த சைட்டாலஜி செல் பயாலஜி அப்படிங்கிற பிரான்ச்சே ரொம்ப விரிவாக்கம் அடைஞ்சது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் மைக்ராஸ்கோப்ஸை பற்றி இந்த டாபிக்குள்ளே நம்ம படிப்போம். நீங்கள் மைக்ராஸ்கோப்ஸில் வந்து ஸோ அதோட எப்படி வந்து அது ஃபங்க்ஷன் ஆகுது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் ஆப்டிக்ஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த மாதிரி டெப்த்தாலாம் வராதுங்க. ஸோ மைக்ராஸ்கோப்ஸ் பயாலஜியில் எப்படி யூஸ் ஆகுது, அது யார் கண்டுபிடிச்சா, அந்த மாதிரி பேசிக்ஸ் மட்டும் இதில் வரும். அதனால பயப்படாமல் நீங்கள் பார்த்தலாம். பயாலஜி மேடம் எப்படா ஃபிசிக்ஸ் போய் எடுக்க போகிறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அதுக்குள்ளே நான் போகவே மாட்டேங்க. ஓகேங்களா? சரிங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைக்ராஸ்கோப்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ எதுக்கு பயன்படுது? ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கு பயன்படுது? இன் ஸ்டடியிங் தி செல் அண்ட் சப் செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ செல்ஸை பற்றியும் உள்ள இருக்கிற சப் செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றியும் படிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சிம்பிள் மைக்ராஸ்கோப் ஃபர்ஸ்ட் டிசைன் பை ஆண்டன் வான் லியூவன்ஹாக். சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல சிம்பிள் மைக்ராஸ்கோப், தமிழில் வந்து எளிய நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் மைக்ராஸ்கோப்பை முதல்ல டிசைன் பண்ணி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி முதல்ல யூஸ் பண்ணவரும் கூட யாருங்க? ஆண்டன் வான் லியூவன்ஹாக். இவர் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? சிம்பிள் மைக்ராஸ்கோப் அப்படின்னா எதுன்னு யோசிப்பீங்க நீங்க? சரிங்க, ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் யார்கிட்டயாவது ஜோசியம் பார்க்க மேக்ஸிமம் நீங்கள் யாரும் போயிருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் வயசு ஆகலை. ஜோசியம் பார்க்கறதுக்கு நீங்கள் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கைரேகை பார்க்குறேன்னு ஒரு லென்ஸ் மாதிரி ஒன்று வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவ்வளோதாங்க சிம்பிள் மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறது. பெருசாக ஒன்றும் இல்லை, இதில் பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு கிளாஸ் லென்ஸ் மட்டும் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். சரி, அடுத்தது காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் டிஸ்கவர்ட் பை முதல்ல கூட்டு நுண்ணோக்கின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் சக்காரியஸ் ஜான்சன். இந்த இடத்துல வந்து சக்காரியஸ் ஜான்சன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து 2 சயின்டிஸ்ட் வருவாங்க, கீழே வரும். ஃப்ரான்சிஸ் ஜான்சன் அண்ட் சக்காரியஸ் ஜான்சன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஏன் இதை மட்டும் இங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கொஷின் கேட்பீங்க. எதனாலனா, நமக்கு முன்னாடிலாம் கொஷின் கேட்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த புக்ஸ்லாம் சமச்சீர்லாம் வரதுக்கு முன்னாடிலாம் கொஷின் கேட்கும்போது ஃப்ரான்சிஸ் ஜான்சன் அண்ட் சக்காரியஸ் ஜான்சன் 2 பேர்த்தோட பேரும் கொடுத்துட்டு போத் ஏ அண்ட் பி அல்லது போத் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக வந்திருக்கும். ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸில் வர்றது எதுலேயுமே ஃப்ரான்சிஸ் ஜான்சனை ஆப்ஷனாக வைக்கிறதே இல்லை. ஏன்னா அதில் வந்து மேக்ஸிமம் ரோல் அப்படின்னா இவருக்கு தான், ஜக்காரியஸ் ஜான்சன் தான். அதனால இவரோட நேம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதனால நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். சப்போஸ் 2 பேர்த்து பேரும் கொடுத்துருந்தாங்கன்னா போத் அப்படிங்கிற ஆன்சர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ மைக்ராஸ்கோப்ஸில் அதோட டைப்ஸ், மைக்ராஸ்கோப்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, அதோட அந்த மைக்ராஸ்கோப்ஸில் இமேஜ் சோர்ஸாக, அந்த இமேஜை ஃபார்ம் பண்ணுறதுக்கான சோர்ஸாக எதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வச்சு 2 வகையாக பிரிப்போம். ஸோ லைட் வந்து இமேஜ் சோர்ஸாக இருந்தால் ஸோ அதை லைட் மைக்ராஸ்கோப் அப்படின்னும், எலக்ட்ரான்ஸ் மூலமாக இமேஜ் ஃபார்ம் ஆனால் அதை எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் அப்படின்னும் 2ஆக பிரிப்போங்க. இதை தலைப்பு படிக்கும் போதே உங்களுக்கு தெரியணும். லைட் மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறது விசிபிள் லைட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ லைட் மைக்ராஸ்கோப், ஃபர்ஸ்ட் லைட் மைக்ராஸ்கோப் பற்றி படிக்கிறோம்.
முதல் லைட் மைக்ராஸ்கோப்பை வடிவமைச்சவர் யாரு? ஃபர்ஸ்ட் அது யாரு டிசைன் பண்ணா? மேல சொன்னவர் அதே தாங்க. ஆண்டன் வான் லியூவன்ஹாக். அவர் தான் சிம்பிள் மைக்ராஸ்கோப் இஸ் எ லைட் மைக்ராஸ்கோப். முதல்ல அவர் தான் அதை வடிவமைச்சிருப்பார். அடுத்தது காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப். ஸோ மேலே சொன்ன விஷயமே தான். ஸோ இதுவும் ஒரு லைட் மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறதுனால கீழே அப்படியே சொல்லியிருப்போம். இந்த இடத்துல 2 பேர்த்து பேரும் கொடுத்துருக்கேங்க. கேரியஸ் ஜான்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் ஜான்சன். இவங்க 2 பேரும் சேர்த்து தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஆப்ஷன்ல வந்து இவங்க 2 பேர்த்து பேருமே காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் டிஸ்கவர்ட் பைன்னு கொடுத்து 2 சயின்டிஸ்டோட நேமும் தனித்தனி ஆப்ஷனால் வந்திருந்தால், ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது? 2 பேர்த்து பேரும் போத்துன்னு இல்லையே, நம்ம ஆன்சர் எப்படி சூஸ் பண்ணணும்? கன்ஃபியூஷனே வேண்டாம். யார் சூஸ் பண்ணிக்கலாங்க? ஜக்காரியஸ் ஜான்சன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மைக்ரோஸ்கோப் ஒர்க்ஸ் ஆன் தி லென்ஸ் சிஸ்டம். லென்ஸ் அடிப்படையில், அதாவது விசிபிள் லைட்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ கிளாஸ் லென்ஸை பேஸ் பண்ணி இது ஒர்க் பண்ணுறது. அதாவது லைட் மைக்ரோஸ்கோப். இந்த இடத்துல எதை ரெஃபர் பண்ணுதுங்க? லைட் மைக்ரோஸ்கோப்பை ரெஃபர் பண்ணும். லைட் மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாமே லென்ஸ் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த லைட் மைக்ரோஸ்கோப்ல ஏதாவது டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. இதுலயும் 3 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று தான் பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் அப்படின்னா, அதாவது நல்ல வெளிச்சத்துல செயல்படக்கூடிய மைக்ரோஸ்கோப்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். அதுனா நல்ல வெளிச்சம், நல்ல லைட் போட்டு ரூமெல்லாம் வெளிச்சமா இருக்கணுமா அப்படின்னா, நாம ஏதோ ஒரு சப்ஜெக்டோட இமேஜ் உருவாக்கணும் இல்லைங்களா? அந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணுங்க? நல்ல பிரைட் ஃபீல்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிரைட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா அந்த லைட் மைக்ரோஸ்கோப்புக்கு தான் என்ன பேருங்க? பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு பேர். ஸோ இதில் என்ன லென்சஸை யூஸ் பண்ணுவோம்? லைட் மைக்ரோஸ்கோப்னு சொல்லிட்டோம். லைட் அப்படின்னாவே நமக்கு என்ன தான் வரும்? கிளாஸ் லென்சஸ் தான் இதில் யூஸ் பண்ணுவோம். இதில் உருவாக்குற இமேஜஸ் 2D இமேஜஸாக இருக்கும். 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 2D இமேஜ் தான் இதனால உருவாக்க முடியும். 3D இமேஜ் இதில் உருவாக்காது. அடுத்தது டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். டார்க் ஃபீல்டு மேலே சொன்ன அதே விஷயம் தான். சப்ஜெக்டை வந்து நல்ல வெளிச்சமான இடத்துல வச்சோம் அப்படின்னா அது பிரைட் ஃபீல்டு. அதுவே வந்து டார்க் பிளேஸில் சப்ஜெக்டை வச்சாதான் அது இமேஜ் அதனால வந்து மேக்னிஃபை பண்ண முடியும், உருப்பெருக்க முடியும் அப்படின்னா அது டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு? சிக்மாண்டி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப். அப்போ பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பை யாருங்க முதல்ல கண்டுபிடிச்சிருப்பா? கொஷினை மட்டும் கேட்டுட்டு வரணும், கன்ஃபியூஷனே வேண்டாம். பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பை முதல்ல கண்டுபிடிச்சவர்னா ஆண்டன் வான் லியூவன்ஹாக் தான். ஓகேங்களா? சரிங்க. ஸோ அப்போ டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சவர் சிக்மாண்டி. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம்? இதுவும் கிளாஸ் லென்சஸ் தான் இதில் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் லைட் மைக்ரோஸ்கோப்னு சொல்லிட்டாவேங்க, இது எல்லாம் காமன் பாயிண்ட். லைட் மைக்ரோஸ்கோப் எதுனாலையும் 3D இமேஜை உருவாக்க முடியாது. ஸோ 2D இமேஜை தான் அதனால உருவாக்க முடியும். இது எல்லாமே விசிபிள் லைட்ல தான் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதுனால லைட் மைக்ரோஸ்கோப் அது எத்தனை டைப் வேணாலும் இருக்கட்டுங்க. லைட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னாவே அதுல வந்து கிளாஸ் லென்ஸ் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? சரிங்க. அடுத்த தேர்ட் டைப் பேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்னா, பேஸ் கான்ட்ராஸ்ட்னா தமிழ்ல வந்து கட்ட வேறுபடுத்தும் நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த பயாலஜிக்கல் லேப்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சின்ன சின்ன நம்ம பிளட் சாம்பிள்லாம் எடுத்து வச்சாங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயரா இருக்கிற ஒரு கிளாஸ் ஸ்லைடு மாதிரி இருக்கும். அதுல சின்ன சின்னதா கட்டம் போட்டிருப்பாங்க. நிறைய நூற்றுக்கணக்கில் ஸ்கொயர்ஸ் பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு சின்ன கட்டத்துல வந்து நம்மளோட பிளட் சாம்பிளை வச்சு அதை பெருசு பண்ணி பார்ப்பாங்க அந்த இதுல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டங்களை உருப்பெருக்கி பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் இதை பேஸ் கான்ட்ராக்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்து ஜெர்னைக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாருங்க 1935ல. இதுவும் சேம் அதே தான். ஒர்க்ஸ் இன் விசிபிள் லைட், கிளாஸ் லென்சஸ் இது யூஸ் பண்ணுவோம். இமேஜ் வந்து 2Dயா இருக்கும். நான் இது எல்லாமே சொல்லிட்டேன். இதோட டைப்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. பிரைட் ஃபீல்ட், டார்க் ஃபீல்ட், பேஸ் கான்ட்ராஸ்ட். இந்த மூணும் லைட் மைக்ரோஸ்கோப்போட டைப்ஸ். இது மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்தது இது யாரு கண்டுபிடிச்சான்னு சயின்டிஸ்ட் நேம் வந்தா, இப்போ டார்க் ஃபீல்ட்னா சிக்மாண்டி, பேஸ் கான்ட்ராஸ்ட்னா ஜெர்னைக். இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ மீதி மூணுக்குமே காமன் பாயிண்ட்டுங்க. எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னா விசிபிள் லைட்ல தான் ஒர்க் பண்ணுது. ஸோ என்ன லென்ஸ் யூஸ் ஆகுது? கிளாஸ் லென்சஸை யூஸ் பண்றோம். இமேஜ் என்ன இமேஜ் அது உருவாக்கும்? 2D இமேஜை உருவாக்கும். ஸோ காமன், அவ்வளோதான். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்.
இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணவங்க எர்னஸ்ட் ரஸ்கா அண்ட் மார்க்ஸ் நால். 2 பேருங்க. எர்னஸ்ட் ரஸ்கா, மார்க்ஸ் நால், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை முதல்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களும் அவங்க தான். இவங்க 2 பேர் தான். அதான் அது இன்னைக்கு இருக்கிற லெவலில் டெவலப்டாக இல்லை. அது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இன்னைக்கெல்லாம் பயோ லேபார்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா எல்லாமே இதுதாங்க, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான். இது இல்லாமல் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? பயோ ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? எல்லாத்துலேயுமே இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் டெவலப் பண்ணது யாரு அப்படின்னா பின்னிங் அண்ட் ரோஹர். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா எர்னஸ்ட் ரஸ்கா அண்ட் மார்க்ஸ் நால்னு சொல்லலாம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டெவலப்டு பைன்னு கேட்டுட்டா பின்னிங், ரோஹர், இவங்க 2 பேர் தாங்க இதை இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு அதை டெவலப் பண்ணது. ஓகேங்களா? சரி, இதோட ரிசால்விங் பவர், வேறுபடுத்தும் திறன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளை வேறுபடுத்தக்கூடிய கெப்பாசிட்டி, திறன். ரிசால்விங் பவர் அப்படிங்கிறது லைட் மைக்ரோஸ்கோப்பை விட 1,00,000 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். இதோட ஒரு லைட் மைக்ரோஸ்கோப் வேலை செய்யறத விட 1,00,000 மடங்கு என்ன பண்ணுங்க, இது அதிகமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ மைக்ரோஸ்கோப்பில் நமக்கு லைட் மைக்ரோஸ்கோப்பை விட பெனிஃபிட் அப்படின்னா இதுதாங்க, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான். ஓகேங்களா? இந்த எப்படி லைட் மைக்ரோஸ்கோப்பில் 3 டைப் சொன்னோம் இல்லைங்களா? எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து பிரைட் ஃபீல்ட், டார்க் ஃபீல்ட், பேஸ் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லேயும் 2 வகை இருக்குங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று டெம் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டாவது செம் அப்படின்னு சொல்லுவோங்க. டெம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சோர்ஸ், இமேஜை உருவாக்கக்கூடிய சோர்ஸ் எது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ். எப்படி நீங்கள் லைட் மைக்ரோஸ்கோப் எடுத்துட்டிங்கன்னா அதில் இமேஜிங் சோர்ஸ் என்னன்னு கேட்டால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒன்று கிளாஸ் லென்ஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா விசிபிள் லைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னாவே அதில் சோர்ஸ் ஆஃப் இமேஜ் எது மூலமாக தாங்க உருவாக முடியும்? எலக்ட்ரான்ஸ் மூலமாக தான். அப்போ இந்த பாயிண்ட் வந்து டெம் அண்ட் செம் 2 மைக்ரோஸ்கோப்புமே இது காமனான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே, வித்தியாசமாக வரக்கூடிய பாயிண்ட் அப்படின்னா அடுத்ததுங்க, 2வது பாயிண்ட் தான். இந்த டெம்ல டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் உருவாகக்கூடிய இமேஜ் 2D இமேஜாக இருக்கும். 2 டைமென்ஷனல் இமேஜை தான் இதனால என்ன பண்ண முடியுங்க, ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி லைட் மைக்ரோஸ்கோப் வந்து 2D இமேஜை காட்டுதோ அதே மாதிரி தாங்க இதுவும். ஆனால் செம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 3D இமேஜ் ஃபார்ம் ஆகும். இதுதான் இது 2க்கும் டிஃப்ரெண்ட், நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதோட மேக்னிஃபிகேஷன், உருப்பெருக்கும் திறன் அப்படின்னா 1 to 3 lakhs டைம்ஸ் அப்படின்னா எதோட கம்பேர் பண்ணி அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஒரு சப்ஜெக்டை அதோட ஃபீல்டில் வச்சிங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை 1,00,000 3,00,000 மடங்கு வரைக்கும் பெருசு பண்ணி நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? அதுதான் அதுக்கு அர்த்தம் மேக்னிஃபிகேஷன், உருப்பெருக்கும் திறன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சின்ன ஒரு வைரஸை வைக்கிறீங்க, நம்ம எக்காரணம் கொண்டும் நீங்கள் வைரஸ் எல்லாம் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்லாம் பார்க்கவே முடியாது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் வைரஸை பார்க்க முடியும். அதை வைக்கிறோன்னா அதோட ஸ்ட்ரக்சர், அதோட உடல் அமைப்பை 3 lakhs டைம்ஸ் என்ன பண்ணுங்க, இதனால பெருசு பண்ணி காட்ட முடியும். ஓகேங்களா? அதுதான் கீழே கொடுத்துருப்போம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்டடிங் டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸஸ், மைக்கோபிளாஸ்மா அண்ட் செல்லுலார் ஆர்கனல்ஸ். ஓகேங்களா? ஸோ வைரஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வைரஸ் அப்படின்னாவே லைட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாதுங்க, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? மைக்கோபிளாஸ்மா இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாவும் இல்லாமல் வைரஸும் இல்லாமல் 2ஓட கேரக்டர்ஸும் இருந்து அதுக்கு இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது செம், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ இதுலேயும் நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, இமேஜ் ஃபார்மேஷனுக்கு என்ன சோர்ஸாக இருக்கும்னா எலக்ட்ரான்ஸ் தான் 3D இமேஜை ஃபார்ம் பண்ணும். இதோட மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 lakhs டைம்ஸ். நீங்கள் டெம்முக்கும் செம்முக்கும் வித்தியாசம் பாருங்கள். இது 3 lakhs டைம் வரைக்கும் என்ன பண்ணுன்னு சொன்னாங்க, மேக்னிஃபிகேஷன், அந்த பொருளை பெருசு பண்ணி காட்டும்னு சொன்னோம். இது 2 lakhs டைம்ஸ். என்ன எதனால இந்த வித்தியாசம் வருது அப்படின்னா இந்த டெம் உருவாக்குறது 2D இமேஜ், பட் செம் உருவாக்குறதுங்க
3D இமேஜ். ஸோ அதனால இதோட மேக்னிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் குறையும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஆனா அத விட ஒருவேளை செம்ம விட டெம் தான் ரொம்ப பெஸ்ட்டோ அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து 3D டைமென்ஷன்ல நமக்கு இமேஜ் காமிக்கும் அப்படிங்கிறதுனால, டெம்ம விட செம் இன்னைக்கு அதிக யூசேஜ்ல இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? ஆனா லேபரேட்டரீஸ்ல ரொம்ப அதிக பயன்பாடு அப்படின்னா, நான் சொல்றது மெடிசினல் யூஸா. அ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது வந்து டெம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. மத்த ரிசர்ச் நீங்க பயோ சென்டர்ஸ்லாம் சொன்னோம் இல்லைங்களா? பயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அங்கேலாம் வந்து செம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்க. ஸோ இது 2க்கும் வந்து நீங்க இதோட மேக்னிஃபிகேஷன் பவர்லாம் கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். இந்த இமேஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்ப வந்து 5 டைப்ஸ் படிச்சிருக்கோம். லைட் மைக்ரோஸ்கோப்ல ஒரு 3 டைப்ஸும், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல 2 டைப்ஸும் நம்ம படிச்சிருக்கோம். இதுல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, செம்ல மட்டும் தான் 3D இமேஜ் வரும். மத்த எத்தனையிலுமே எப்படிங்க வரும்? 2D இமேஜ். லைட் மைக்ரோஸ்கோப்னாவே கிளாஸ் லென்சஸ் ஒர்க்ஸ் இன் விசிபிள் லைட். ஸோ இத பொறுத்தவரைக்கும் சோர்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்மேஷன்னா எலக்ட்ரான்ஸ். அவ்வளோதான். இத மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பேஸ்ட் ஆன் நியூக்ளியஸ்னு கொடுத்துட்டோம். அதாவது செல்களோட வகைகள் எதை பேஸ் பண்ணி நம்ம அதை வகைப்படுத்திருக்கோம், இது வகையா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த செல்லுல இருக்கிற நியூக்ளியஸை அடிப்படையா வச்சு, நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் அப்படின்னா ஒரு செல்லோட ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த நியூக்ளியஸை பேஸ் பண்ணி செல்ஸை பிரிச்சிருக்கோம். ஸோ எத்தனை வகையாக பிரிச்சிருக்கோம்னா 3 டைப்பாக. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற புக்குக்கு முன்னாடி புக்லாம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை பேஸ் பண்ணி செல்ஸ் வந்து 2 டைப்ஸாக தான் பிரிக்கிறோன்னு போட்டிருப்பாங்க. ப்ரோகேரியோட்ஸ் அப்படின்னு ஒன்று, யூகேரியோட்ஸ் அப்படின்னு ஒன்று. இந்த 2 டைப் தான் போட்டிருப்பாங்க. பட் இப்போ நியூ புக்கில் தான் வந்து மீசோகேரியோட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று புதுசாக சேர்த்திருக்காங்க. இந்த மீசோகேரியோட்ஸை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு தேவை ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ். இதை பற்றி மட்டும் நம்ம தெளிவாக பார்க்கணும். இந்த 2 தான் நம்ம வந்து மீசோகேரியாட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர் ஆர்கானிசம். அதனால அதை பற்றி நமக்கு தேவையில்லை. இந்த 2யும் பார்க்கணும். அப்போ 3 டைப்பாக இந்த செல்ஸை வந்து பிரிச்சிடுறோம். ப்ரோகேரியாட்ஸ்னா என்ன? ஆர்கானிசம்ஸ் வித் பிரிமிட்டிவ் நியூக்ளியஸ். ஓகே. அதாவது இதை சொல்லும்போது பிரிமிட்டிவ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? பழமையான, தொன்மையான அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பிரிமிட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னா ரொம்ப பழமையான நியூக்ளியஸ். அது நியூக்ளியஸே கிடையாது. அது ட்ரூ நியூக்ளியஸே கிடையாதுங்க. நியூக்ளியஸ் மாதிரி அப்படின்னு வேணா சொல்லலாமே ஒழிய அது ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது. அப்போ ஒரு ஆர்கானிசத்துல ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாங்க? ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ப்ரோகேரியாட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சிங்கிள் செல் ஆர்கானிசமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அது பின்னாடி இந்த காலத்தில் கொடுத்துருக்கோம். அது மறுபடியும் நம்ம பார்ப்போம். அடுத்து யூகேரியாட்ஸ் வந்துருங்க. யூகேரியாட்ஸ் அப்படிங்கிறது ஆர்கானிசம்ஸ் வித் ட்ரூ நியூக்ளியஸ். இது மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்கானிசத்துல அது சிங்கிள் செல் ஆர்கானிசமா இருக்கலாம், ஆர் மல்டி செல்லுலார் ஆர்கானிசமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதுல ட்ரூ நியூக்ளியஸ் இருந்துட்டால் அது யூகேரியாட்ஸுக்குள்ள வந்துருங்க. ஒருவேளை ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸுக்குள்ள போயிடும். ஓகேங்களா? அப்போ மீசோகேரியாட்ஸ்னா என்ன? இந்த ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட் அந்த 2 செல்ஸோட கேரக்டர்ஸும் இருந்தால், அதாவது இதுல இருந்து பாதி கேரக்டர், அதுல இருந்து பாதி கேரக்டர். ஸோ அப்படி ஒரு செல் இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோங்க? மீசோகேரியாட்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? சரி. இந்த மீசோகேரியாட்ஸ் அப்படிங்கிற தேர்ட் டைப் ஆஃப் செல்லை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா டாட்ஜ். இவர் தான் ஃபர்ஸ்ட் மீசோகேரியாட்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்மையும் அவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் மட்டும் இல்லை, 2க்கும் இடைப்பட்ட நிலையிலையும் ஆர்கானிசம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மீசோகேரியாட்ஸ்னு அதுக்கு பேர் வச்சிருப்பாரு. சரிங்க. இதுல வந்து ப்ரோகேரியாட்ஸுக்கும் யூகேரியாட்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இல்லைன்னா என்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்கும் அப்படிங்கிறது இதில் காலம் நீங்கள் எப்படி வேணாலும் இதை படிச்சுக்கலாம். இது காலத்தில் கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸில் சைஸ் ஆஃப் தி செல். ஒரு செல்லோட சைஸ் என்ன இருக்கும்? ஒரு ப்ரோகேரியாட்டாக இருந்தால் 1 to 5 மைக்ரோமீட்டராக இருக்கும். யூகேரியாட்டாக இருந்தால் 10 to 100 மைக்ரோமீட்டராக இருக்கும். இது வந்து மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ப்ரோகேரியட்டோட செல்லோட அளவு அப்படின்னு சொல்லிட்டோம்னா 1 to 5 மைக்ரோமீட்டர். யூகேரியட்ஸ்னு சொல்லிட்டோம்னா 10 to 100 மைக்ரோமீட்டர்.
சரிங்க. அப்ப ப்ரோகேரியேட்னா 1 டூ 5 மைக்ரோமீட்டர்ல இருக்கு. அப்ப இது 5 டூ 100 தானே 5க்கு மேல எபோவ் 5 வித்தின் 100 அப்படிதானே வந்திருக்கணும். இது ஏன் வந்து 10 டூ 100ன்னு குடுத்துருக்காங்கன்னா, மேல மீசோகேரியட்ஸ்ன்னு ஒண்ணு சொன்னோம். ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்ப 5க்கு மேல 5 மைக்ரோமீட்டர்ல இருந்து 10 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கிற ஆர்கானிசம்லாம் என்னவா இருக்குங்க? மீசோகேரியட்ஸா இருக்கும். அதனால தான் இங்க ஒரு 5 மைக்ரோமீட்டர் இதுக்குள்ள வித்தியாசம் வந்திருக்கும். ஓகேங்களா? நீங்க வேணா நோட் பண்றதுன்னா பண்ணிக்கங்க. மீசோகேரியாட்ஸ் அப்படின்னா அதோட சைஸ் ஆஃப் தி செல் அப்படின்னா 5 மைக்ரோமீட்டர் டு 10 மைக்ரோமீட்டர். 5க்கு மேல 10க்கு கீழ. சரிங்களா? சரிங்க. அடுத்தது நியூக்ளியார் கேரக்டர். உள்ள இருக்கிற நியூக்ளியஸோட பண்பு எப்படி இருக்கும்? அதோட இயல்பு எப்படி இருக்கும்? அப்படின்னா நியூக்ளியாய்டு. நியூக்ளியஸ் அதாவது நியூக்ளியாய்டு இருக்கும். நியூக்ளிக் அமிலம் இருக்கும். பட் அது ட்ரூ நியூக்ளியஸா இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா எல்லா செல்ஸுமே அதோட ஜெனடிக் கேரக்டர் எதனாலங்க? நியூக்ளியஸ்னால தான் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறனால நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா அதுல ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. இத மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுங்க. ப்ரோகேரியட்னாவே ஹேவ் நோ ட்ரூ நியூக்ளியஸ் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? பட் யூகேரியட்ஸா இருந்தா என்ன இருக்கும்? ட்ரூ நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேன். இது ட்ரூ நியூக்ளியஸ்ங்கிற வார்த்தையோட நம்ம விட்டுருக்கலாம். அதுக்கு பின்னாடி எதுக்கு ஒரு அனெக்சர் வித் நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும். ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னாவே அதை சுத்தி வெளியில என்ன இருக்கணுங்க? நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியர் கவர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த நியூக்ளியஸ் சுத்தி இருக்கிற ஜவ்வு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அது கம்பல்சரியா இருக்கணும். ப்ரோகேரியட்ல ஏன் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இல்லைன்னு சொல்றேன்னா, அதை சுத்தி நியூக்ளியஸை சுத்தி நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாதுங்க. அதனால தான் அதை ட்ரூ நியூக்ளியஸ் அல்லன்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு ட்ரூ நியூக்ளியஸோட கேரக்டரே அதை சுத்தி என்ன இருக்கணுங்க? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கணும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஏன் இந்த பாயிண்ட்ல சேர்த்தியே இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி ஸ்டேட்மெண்டா கொடுத்து நமக்கு எக்ஸாம்ல குரூப் 2லயே கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னா கவர்ட் பை நியூக்ளியர் மெம்பரேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது டிஎன்ஏ. ஸோ செல்ஸுக்குள்ள டிஎன்ஏ எப்படி இருக்கலாம்? சர்க்கிள்ஸ். யூசுவலி சர்க்கிள்ஸ். அதாவது வட்ட வடிவத்துல இருக்கும். இது சர்க்கிள்ஸுங்க. சர்க்குலஸ். வட்ட வடிவத்துல இருக்கும். ஆனா என்ன இல்லைங்க? ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இல்லாம. நீங்க டிஎன்ஏல வந்து 2 வகையான புரோட்டீன்ஸ் இருக்குங்க. ஹிஸ்டோன் புரோட்டீன், நான் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் அப்படின்னு 2 வகை. நம்ம ஜெனடிக்ஸ் படிக்கும்போது இதை படிப்போம். ஹிஸ்டோன், நான் ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லி 2 வகை புரோட்டீன்ஸ் டிஎன்ஏல இருக்கும். ஸோ இதுல இந்த ப்ரோகேரியட்ஸ்ல இருக்கிற டிஎன்ஏல ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? பட் நீங்க யூகேரியட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அதாவது டிஎன்ஏ நீளமாவும் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸோடவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் யூகேரியட்ஸ்ல. அடுத்தது ஆர்என்ஏ. ஆர்என்ஏ சிந்தசிஸ் அல்லது புரோட்டீன் சிந்தசிஸ் எங்க நடக்கும்? ப்ரோகேரியாட்ஸா இருந்தா அக்கர்ஸ் இன் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்திலேயே தாங்க நடக்கும். இதுவே யூகேரியாட்ஸா இருந்தா எங்க நடக்குங்க? இன்சைட் நியூக்ளியஸ் ஆர் புரோட்டீன் சிந்தசிஸ் இன் சைட்டோபிளாசம். ஸோ ஆர்என்ஏ சிந்தசிஸ் நியூக்ளியஸுக்கு உள்ள, அதாவது நியூக்ளியர் மெம்பரேனுக்கு உள்ள நடக்கும். புரோட்டீன் சிந்தசிஸ் மட்டும் எங்க நடக்குங்க? சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும். இது டிஃபரன்ஸ் தெளிவா பார்த்துக்குங்க. இது ஏன் ப்ரோகேரியட்ஸ்ல ஆர்என்ஏ புரோட்டீன் சிந்தசிஸ் ரெண்டுமே சைட்டோபிளாஸ்ட்ல நடக்குதுன்னா அதுல ட்ரூ நியூக்ளியஸ் இல்ல. ஸோ சைட்டோபிளாஸ்ட்லயே நடக்குது. யூகேரியாட்ஸ்ல ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறதுனால ஆர்என்ஏ சிந்தசிஸ் வெளியில நடக்காதுங்க. நியூக்ளியர் மெம்பரேனுக்கு உள்ளதான் நடக்கும். ஓகேங்களா? சரி. அடுத்தது ரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸ் அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கனல் ப்ரோகேரியாட்ஸ்ல 70s அளவுல, அதாவது அதோட ரிபோசோம்ஸ் வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல்லா இருந்தா 70s அப்படிங்கிற சைஸோட இருக்கும். இதுவே யூகேரியாட் செல்லா இருந்தா 80s அப்படிங்கிற அளவோட இருக்கும். இது பக்கத்துல போட்டிருக்கிறது எல்லாமே இந்த 50s பிளஸ் 30s, இங்க 60s பிளஸ் 40sன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது எல்லாமே இந்த ரிபோசோம்ஸ் படிக்கும்போது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கலாம். ஸோ இந்த 70s அப்படிங்கிறதோட இதோட சப் யூனிட் சொல்லுவோம். 70s ரிபோசோம் சப் யூனிட்ஸ் வந்து 50s அண்ட் 30s இருக்கும். 80s இருந்தால் அதோட சப் யூனிட்ஸ் 60 அண்ட் 40 இருக்கும். எஸ் அப்படிங்கிறது ஸ்வீட் பர்க் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே பின்னாடி ரிபோசோம்ஸ்ல வருங்க. அதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ரிபோசோம்ஸ் அப்படின்னா ப்ரோகேரியேட்டா இருந்தா 70, யூகேரியேட்டா இருந்தா 80. இதோட முடிச்சுக்கோங்க இங்க. ஓகேங்களா? சரிங்க. ஒருவேளை கொஷின் உங்களுக்கு யூகேரியாட் செல்ஸ்ல
ரிபோசோம்ஸ் எந்த வகை ரிபோசோம்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டினை கேட்டு ஆப்ஷன்ல முதல் ஆப்ஷன் 70 இயர்ஸ், அடுத்த ஆப்ஷன் 80, அடுத்தது 90 இயர்ஸ் இதை கொடுத்துட்டு டி ஆப்ஷன்ல போத் ஏ அண்ட் பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. கொஸ்டின்ல கேட்கறது யூகேரியாட்டிக் செல். யூகேரியாட்டிக் செல்ல எந்த டைப் ஆஃப் ரிபோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 70, 80, 90 கொடுத்துட்டு டி ஆப்ஷன்ல 70 அண்ட் 80 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எதை சூஸ் பண்ணணும்? ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். நீங்கள் தான் நாங்கள் 18 கொடுத்துட்டீங்கல்ல, அப்போ நாங்கள் 80 தானே சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஓகேங்க, யூகேரியாட்ஸ்லேயும் பேசிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பேசிக் இப்போ ஆல்கேலாம் இருக்கு இல்லைங்களா, ஆல்கே இதெல்லாம் வந்து பேசிக்கான ஆர்கானிசம்ஸ் தான். ஆனால் அதில் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால யூகேரியாட்ஸுக்குள்ளே அது வந்துடுது. அந்த மாதிரி பேசிக் யூகேரியாட்ஸ் எல்லாத்துலேயுமே இன்னுமே ரிபோசோமோட அளவு எவ்வளோதாங்க இருக்கு? 70 தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ல போத் 70 இயர்ஸ் அண்ட் 80 இயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக எதை சூஸ் பண்ணிக்கலாம்? 80 இயர்ஸ் ரிபோசோம்ங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரெண்டுமே இருக்கும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா எதை தாங்க சூஸ் பண்ணணும்? 70 இயர்ஸ் அண்ட் 80 இயர்ஸ் போத் அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன பண்ணணுங்க? சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம். அடுத்தது ஆர்கனல்ஸ், அதாவது செல்லுக்கு உள்ள இருக்கிற ஆர்கனல்ஸ். ப்ரோகேரியாட்ஸில் ஆப்சண்ட். மேக்ஸிமம் வந்து மைக்ரோ ஆர்கனல்ஸ் எதுவுமே ப்ரோகேரியாட்ஸில் இருக்காது. பட் இங்கே நியூமரஸ் நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும் யூகேரியாட்ஸில். இதை படிக்கும் போதும் உங்களுக்கு ஒரு டவுட் வருங்க. இப்போ தானே மேலே ரிபோசோம்னு ஒன்று சொன்னீங்க, ப்ரோகேரியாட்ஸில் 70 இயர்ஸ் இருக்கும், அதில் 80 இயர்ஸ் இருக்கும்னு. அப்போ ரிபோசோம் ஒரு ஆர்கனல் தானே, அது இருக்குல்ல ப்ரோகேரியாட்டில். ரிபோசோம் இது மட்டும் ப்ரோகேரியாட்லேயும் இருக்கும், யூகேரியாட்லேயும் இருக்கும். மற்ற ஆர்கனல்ஸ் நீங்கள் அது ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டோம். மற்றது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், ஸோ இந்த மாதிரியானது எதுவுமே என்ன ஆகாதுங்க, இதில் இருக்காது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஆர்கனைசேஷன். ஸோ இதோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும்? ப்ரோகேரியட்ஸ் எல்லாமே சிங்கிள் செல் ஆர்கானிசமாக தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாகவும் இருக்கலாம், மல்டி செல்லுலாராகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இப்போ யூகேரியட்ஸ்னால் சொல்லிட்டேன், அது சிங்கிள் செல்லாக இருந்தால் ட்ரூ நியூக்ளியஸ் இருந்துட்டு அது எங்கே வந்துடும்? யூகேரியட்ஸ்குள்ளே வந்துடும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து கொடுக்குறாங்க, ஒரு அமீபாவை கொடுத்துட்டு அமீபா ப்ரோகேரியட்டா யூகேரியட்டா அப்படின்னா, ஓகே அமீபா வந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம், இதில் நம்ம ஆர்கனைசேஷனில் பார்த்தோமே சிங்கிள் செல்னு சொன்னால் ப்ரோகேரியட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அது ப்ரோகேரியட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மேலேயே, ட்ரூ நியூக்ளியஸ் இல்லைனா மட்டும்தான் எதுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்கோங்க? ப்ரோகேரியட்ல. அப்போ அமீபால ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கா இல்லையா? இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அது ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வந்துருங்க, யூகேரியாட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? சரி, அடுத்தது செல். ஓகேங்க, இதில் வந்து இந்த பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறத செல் டிவிஷன் அப்படின்னு மாற்றிக்கிங்க. சாரி, கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன். செல் பைனரி ஃபிஷன் அப்படின்றது இல்லைங்களா, அந்த 8th சீரியல் நம்பர் 8ல் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறதுல அதை செல் டிவிஷன் அப்படின்னு மாற்றிக்கிங்க. ஓகே, செல் டிவிஷனுங்கிறது ப்ரோகேரியாட்ஸாக இருந்தால் பைனரி ஃபிஷனாக இருக்கும். அதாவது ஒரு ஆர்கானிசம் அப்படியே உடையும், ரெண்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ அது பைனரி ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே யூகேரியட்டாக இருந்தால் செல் டிவிஷன் எப்படி நடக்குங்க? மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் இந்த மெத்தடில் நடக்கும். ஸோ அதில் வந்து பாடி செல்ஸாக இருந்தால் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமாகவும், கேமெட்ஸ் ஃபார்மேஷனாக இருந்தால் மியாசிஸ் செல் டிவிஷன் மூலமாகவும் நடக்கும். ஓகேங்களா? இது மாற்றிட்டீங்க இல்லைங்களா? செல் பைனரி ஃபிஷன் இருக்கிறத செல் டிவிஷன் மாற்றிக்கணும். சரிங்க. ஸோ அடுத்தது இதுக்கான எக்ஸாம்பிள், ப்ரோகேரியட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? பாக்டீரியா அண்ட் சைனோ பாக்டீரியா. உங்களுக்கு இந்த 2 ஆர்கானிசத்தை தவிரங்க ஒரு நேம் கொடுத்துட்றாங்க, அது பாக்டீரியான்னு உங்களால் அஷ்யூம் பண்ண முடிந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாக்டீரியாவும் சைனோ பாக்டீரியாவும் தவிர வேற எந்த ஆர்கானிசமும் ப்ரோகேரியட்ல வராது. நீங்க கண்ணை மூடிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை தவிர வேற எந்த ஆர்கானிசத்தோட நேம் கொடுத்துருந்தாலும் நம்ம எதை சூஸ் பண்ணிக்கலாங்க? யூகேரியாட்ஸ்ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து ஆல்கேலேருந்து எல்லாமே ஒரு ஆல்கேல வந்து சைனோ பாக்டீரியா, இதை வந்து தமிழ் நீல பசும் பாசிகள்னு சொல்லுவோம் சைனோ பாக்டீரியாவை. ஸோ அந்த ஆல்கேல வர சைனோ பாக்டீரியா குரூப் மட்டும் ப்ரோகேரியட்டுக்குள்ளே வந்துருங்க.
மீதி எல்லா ஆல்கே, ஃபங்கை, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அத்தனையுமே எதுக்குள்ள வந்துருது? யூகேரியாட்டுக்குள்ள வந்துருது. ஓகேங்களா? சரிங்க. அப்போ இந்த ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ப்ரோகேரியாட் அந்த அளவெல்லாம் வந்து ஜஸ்ட் படிங்க போதும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் மைண்ட்ல ஏத்தி வச்சுட்டு இருக்காதீங்க. நியூக்ளியர் கேரக்டர் முக்கியமானதுங்க. ப்ரோகேரியாட்னா ஹேவ் நோ ட்ரூ நியூக்ளியஸ். இதுல வந்து நியூக்ளியர் மெம்பரேனோட கூடிய ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். அடுத்தது ஆர்என்ஏ புரோட்டீன் சிந்தசிஸ் 2மே ப்ரோகேரியேட்டா இருந்தா சைட்டோபிளாஸ்ம்ல தான் நடக்கும். அதே யூகேரியேட்டா இருந்தா ஆர்என்ஏ நியூக்ளியஸ்க்கு உள்ளேயும், புரோட்டீன் நியூக்ளியஸ்க்கு வெளியில சைட்டோபிளாஸ்ம்லயும் உருவாகும். ரிபோசோம்ஸ் ப்ரோகேரியேட்டா இருந்தா 70 இருக்கும். யூகேரியேட்டா இருந்தா 80 இருக்கும். அதே மாரி ஆர்கனைசேஷன் இது சிங்கிள் செல் ஆர்கானிசமா மட்டும்தான் இருக்கும் ப்ரோகேரியேட்டா இருந்தா. யூகேரியேட்டா இருந்தா சிங்கிள் செல்லாவும் இருக்கலாம், மல்டி செல்லுலாராவும் இருக்கலாம். ஓகேங்களா? சரி. செல் டிவிஷன பொறுத்தவரைக்கும் இதுல பைனரி ஃபிஷன் மட்டும்தாங்க. ஒரு ஆர்கானிசம் அப்படியே 2ஆ உடையும். பைனரி ஃபிஷன்னா என்னங்க? பைனா 2 2ன்னு அர்த்தம். ஃபிஷன்னா பிளத்தல், உடையிறதுன்னு அர்த்தம். அப்ப 2ஆக பிளத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மட்டும் தான் நடக்கும். யூகேரியாட்ஸா இருந்தா மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பலமுறை அத சொல்லிட்டேன். பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா மட்டும்தாங்க ப்ரோகேரியாட்டுக்குள்ள வரும். சரிங்க. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் இதில. ஏன்னா கிளாஸ்ல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேஸ் ரியாக்ஷனே வச்சு நான் போர் அடிக்கிறேனா, இல்ல நான் நடத்துறது புரியுதா, இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு இது பெரிய நெகட்டிவ் தான் கொஞ்சம். அதே மாரி இதில ஒவ்வொன்னும் வந்து இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போதே எல்லாம் படம் போட்டு தான் பார்த்துருப்பீங்க. என்னால முடிஞ்சதுன்னா அடுத்த கிளாஸ்ல படம் போடுறதுக்குலாம் கொஞ்சம் வரையறதுக்கு ட்ரை பண்றேன் நானு. ஆனா கொஞ்சம் இதில அவ்வளோ கரெக்ட்டா வரமாட்டேங்குது. இருந்தாலும் மேக்ஸிமம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் ட்ரை பண்றேங்க. சரிங்க. அடுத்ததும் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். என்னப்பா இப்ப தானே மேல டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு படிச்சோம். மறுபடியும் டைப்ஸ் ஆஃப் செல்ஸா? மறுபடியுமா? அப்படின்னு யோசிக்காதீங்க. மேல வந்து டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னா, பிராக்கெட்ல என்ன குடுத்துட்டோம்? பேஸ்ட் ஆன் நியூக்ளியஸ். அது உள்ள இருக்கிற நியூக்ளியஸ பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம். இது என்ன குடுத்துட்டோங்க? பேஸ்ட் ஆன் ஆர்கானிசம். எந்த ஆர்கானிசத்துல, எந்த உயிரினத்துல இருக்கோ, அத வச்சு பிரிக்கிறது. ஓகேங்களா? ஸோ, அப்போ உயிரினத்த பொறுத்து செல்ஸ் எப்படி பிரிக்கலாம்? பிளான்ட்ல இருந்தா பிளான்ட் செல், அனிமல்ஸ்ல இருந்தா அனிமல் செல். இதுதான். ஓகேங்களா? சரி. இப்போ இந்த டிஃபரன்ஸ் பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தாங்க. நீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பயாலஜில 6த் ஸ்டாண்டர்ட்ல என்ட்ரி இருந்தீங்கன்னா, அதாவது நீங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, 6த் ஸ்டாண்டர்ட்ல என்ட்ரி ஆனோம்னா, நீங்க அட்டெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டினே பயாலஜில இதா தாங்க இருக்கும். நெறைய பேத்துக்கு இது மலரும் நினைவுகளா கூட இருக்கலாம். ஏன்னா இத எழுதும்போது ஆசாசையா எழுதுவோம். அப்பா 7 பாயிண்ட் எழுதிட்டோம் அப்படின்னா, அப்படியே எனக்கு 5 மார்க் கிடைச்சிரும் அப்படின்ட்டு ரொம்ப பார்த்து 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 ஆசாசையா எழுதியிருப்போம் இந்த கொஷின்ஸ்லாம். ஓகேங்களா? ஒரு சிலர் இல்லாம கூட இருக்கலாங்க. உடனே கோவப்படாதீங்க. சரிங்க. இது 2க்கும் இடையில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? பிளான்ட் செல்னா லார்ஜர் தென் அனிமல் செல்ஸ். அதுவே வந்து அனிமல் செல்லா இருந்தா ஸ்மாலர் தென் பிளான்ட் செல்ஸ். எப்பவுமேங்க செல்ஸ்ல பிளான்ட்ஸ், அனிமல்ஸ கம்பேர் பண்ணீங்கன்னா, இதுல பிக்கஸ்ட் ஆர்கானிசம்னா நீங்க எத தான் சொல்லுவீங்க உறுதியா? பிளான்ட்ஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு பிளான்ட் ஒரு ஆலமரம் வளருதுன்னா, அந்த அளவுக்கு வளர்ந்து காமிப்பேன் அப்படின்னு நம்மளால ட்ரை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆலமரத்தோட வேர் வந்து நிலத்துல எவ்வளோ ஆழம் போதோ, அதுவரைக்கும் நான் அடியில என் கால கொண்டு போய் இதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஸோ, எப்பவுமே வந்து பிக்கஸ்ட், லார்ஜஸ்ட் எப்படி சொன்னாலும் சரி, பிளான்ட் செல்ஸ் தான். ஓகேங்களா? பிளான்ட் செல்ல இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னா செல் வால் பிரசன்ட். ஸோ அதோட பிளாஸ்மா மெம்பரேனோட வெளிப்பகுதியில செல் வால் இருக்கும். அனிமல் செல்லா இருந்தா செல் வால் இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது பிளாஸ்மா டெஸ்மேட்டா ஆப்சன் சாரி பிரசன்ட். பிளான்ட் செல்ல பிளாஸ்மா டெஸ்மேட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. அனிமல் செல்ல பிளாஸ்மா டெஸ்மேட்டா இருக்காது. அதாவது இது எந்த அளவுக்கு எனக்கு வரும்னு தெரியல. ஓ மை காட்! இந்த விஷயத்துல மேக்ஸா ஜீனியஸ் தாங்க. அழகா வரைஞ்சிடுறாரு.
ஓகேங்க. இது வந்து செல் வால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல் வால்ல கொஞ்சம் சிரமமான காரியம் தாங்க பயாலஜியில் படம் வரைகிறது. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லைங்களா? இந்த இடம் பாருங்க. இந்த இடத்துக்கு தான் என்ன பேருங்க? பிளாஸ்மா டெஸ்மேட்டா. டெஸ்மேட்டானா அப்படின்னா ஹோல், துளை அப்படின்னு அர்த்தங்க. இந்த செல்வால் வழியா வெளியில இருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் உள்ள போறதுக்கும், மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாமே செல்லை விட்டு வெளியில வர்றதுக்கும், அது செல்வால்ல இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ், அந்த துளைக்கு தான் என்ன பேருங்க? பிளாஸ்மா டெஸ்மேட்டா அப்படின்னு பேர். இந்த இடம் எல்லாமே, இது எல்லாமே பிளாஸ்மா டெஸ்மேட்டான்னு சொல்லுவோம். அடுத்த கிளாஸ் வரதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுறேங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளாஸ்மா டெஸ்மேட்டான்னு சொல்லுவோம். இதில் செல்வால் இருக்கிறதுனால, ஏன்னா செல்வால் வந்து ரொம்ப திக்கான ஒரு லேயராக இருக்கும். செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள்னால உருவாக்கப்பட்டது. ஸோ அதை தாண்டி எந்த நியூட்ரியன்ஸும் உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அது மாதிரி மெட்டபாலிக் வேஸ்ட்டும் என்ன ஆக முடியாதுங்க, வெளியில் வர முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி பிளாஸ்மா டெஸ்மேட்டாங்கிற ஒரு அமைப்பு பிளான்ட் செல்லுக்கு மட்டும் தேவைப்படுது. ஸோ அனிமல் செல்ஸுக்கு பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறனால எது வேணாலும் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாங்க, உள்ள நுழைஞ்சிடலாம். ஸோ அதனால அதில் பிளாஸ்மா டெஸ்மேட்டா இருக்காது. ஓகேங்களா? சரி, அடுத்து பிளான்ட் செல்ல குளோரோபிளாஸ்ட் ப்ரெசன்ட். அதுவே இதில் அனிமல் செல் எடுத்துட்டிங்கன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்காது. பிளாஸ்ட்னா என்னங்க? போட்டோசிந்தசிஸில் ஏற்படக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது வாக்யூல்ஸ். ஒரு பிளான்ட் செல்லாக இருந்தால் வாக்யூல் வந்து ரொம்ப அளவில் பெருசாகவும் பெர்மனண்ட்டாகவும் இருக்கும். அதுவே ஒரு அனிமல் செல்லாக இருந்தால் வாக்யூல்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் டெம்பரவரி, அதாவது தேவையான பொழுது மட்டும்தான் உருவாகக்கூடியதாக இருக்கும். எல்லா பொழுதுமே முழுசாக வந்து இருக்காது, பெர்மனண்ட்டாக இருக்காது. அளவில் ரொம்ப சின்ன 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 நுண்குமிழ்களாக இருக்கும். அடுத்து டோனோபிளாஸ்ட் ப்ரெசன்ட் அரௌண்ட் வாக்குல். இது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. பின்னாடியும் உங்களுக்கு நோட்ஸில் அது இருக்குங்க, மறுபடியும் பார்த்துக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிளான்ட் செல்லோட வாக்யூல வெளிப்பகுதியிலிருந்து அதோட சரௌண்டிங்கில் என்ன இருக்குங்க? டோனோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கவர் இருக்கும். இது முக்கியமானதுங்க. அனிமல் செல்ல டோனோபிளாஸ்ட் இருக்காது. அதே மாதிரி லோயர் பிளான்ஸை தவிர அதர் பிளான்ஸில் சென்ட்ரியோல்ஸ் இருக்காது. இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டுங்க. எப்படி பிளான்ட் செல்னா செல்வால் இருக்கும், அனிமல் செல்ல செல்வால் இருக்காதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி சென்ட்ரியோல்ஸ் அப்படிங்கிறது பிளான்ஸில் ஜென்ரலாக சொல்லும்போது பிளான்ஸில் ஆப்ஷன்னு தான் சொல்லுவோம், அனிமல் செல்லில் ப்ரெசன்னு சொல்லுவோம். ஆனால் பிளான்ஸ்லேயே உங்களுக்கு கேட்கும்போது லோயர் பிளான்ஸ் அல்லது பேசிக் பிளான்ஸ்னு கேட்டாங்கன்னா அதில் என்ன இருக்குங்க? சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலாக கேட்கும்போது மட்டும்தான் சென்ட்ரியோல்ஸ், பிளான்ஸ்னா சென்ட்ரியோல்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவோம். ஆனால் கொடுக்கும்போதே லோயர் பிளான்ஸ்னு கொடுத்துட்டா சென்ட்ரியோல் வந்து ப்ரெசன்ட். ஓகேவா? ஓகே, அடுத்ததுலாம் சும்மா ஜஸ்ட் அப்படி படிச்சுக்கோங்க. நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் அலாங் தி பெரிப்ரி ஆஃப் தி செல். இதில் நியூக்ளியஸ் அட் தி சென்டர் ஆஃப் தி செல். இது வந்து நான் உங்களுக்கு பின்னாடி நடத்தும்போது சொல்லிடுறேன் என்ன காரணத்தினால இங்கே வந்து பெரிப்ரி கொஞ்சம் ஓரமாக போயிருக்கு. நியூக்ளியஸ் வந்து ஓரமாக இருக்கும், இது சென்டரை செல்லோட மையத்தில் இருக்கும். அது என்ன ரீசன்? நமக்கு அந்த என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு ஒன்று படிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்னால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து செல்களுக்குள்ளே வரும். நான் அது என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நடத்தும்போது நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன் தெளிவாக. அடுத்தது பிளான்ட் செல்ல லைசோசோம்ஸ் ஆர் ரேர், பட் அனிமல் செல்லாக இருந்தால் லைசோசோம்ஸ் ப்ரெசன்ட் கம்பல்சரியாக இருக்குங்க. லைசோசோம் பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர். இதே மாதிரி தான் லோயர் பிளான்ஸில் வந்து இருக்கும், ஹையர் பிளான்ஸில் மேக்ஸிமம் இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் மெட்டபாலிக் வேஸ்ட் உள்ளே தேங்கக்கூடாதுங்க. ஸோ அதையோ அல்லது ஒரு டெட் செல் இருந்தால் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு லைசோசோம் மஸ்ட். பட் இங்கே இதை பொறுத்த வரைக்கும் டெட் செல்ஸ் எதுவுமே தாவரங்கள்லேருந்து வெளியேற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஒரு மரம் இருக்குதுன்னா அந்த மரத்தில் மேலே அந்த மரப்பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரப்பட்டைகள் எல்லாமே என்னங்க? அந்த பிளான்ட்ல உருவாக்குற டெட் செல்ஸ் தான். ஸோ அதனால வந்து அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு லைசோசோம் அங்கே அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுனால இங்கே லைசோசோம்ஸ் இருக்காது. அடுத்தது இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஒரு பிளான்ட் செல் தன்னோட ஃபுட்டை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா ஸ்டோரேஜ் மெட்டீரியல் ஸ்டார்ச் கிரைன்ஸ், ஸ்டார்ச் துகள்களாக சேமித்து வைக்கும். அதுவே வந்து ஒரு அனிமல் செல்லாக இருந்தால் கிளைகோஜன் கிரானுல்ஸாக, கிளைகோஜன் துகள்களாக சேமித்து வைக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பிளான்ட் செல்லாக இருந்தால் ஸ்டோரேஜ் ஃபுட் ஃபார்ம் அப்படின்னா ஸ்டார்ச், அனிமல் செல்லாக இருந்தால் கிளைகோஜன். ஓகேங்களா? சரிங்க. ஸோ இது ஜென்ரலாக இதை படிக்கும்போது
பிளான்ட் செல்லா இருந்தா செல் வால் பிரசன்ட், இதுல செல் வால் ஆப்சன்ட். அதே மாதிரி செல் வால் இருக்கிறதுனால பிளான்ட் செல்ல பிளாஸ்மா டெஸ்மேட்டா இருக்கும், அனிமல் செல்ல இருக்காது. அண்ட் குளோரோபிளாஸ்ட் சேம் அதே மாதிரி இதுல இருக்கும், அனிமல் செல்ல குளோரோபிளாஸ்ட் இருக்காது. வாக்யூல்ஸ் இதில் அளவில் பெருசாகவும் பெர்மனெண்ட்டாகவும் இருக்கும், அனிமல் செல்லில் ரொம்ப அளவில் சின்னதாகவும் டெம்பரவரியாகவும் இருக்கும். அண்ட் சென்ட்ரியோல்ஸ் பிளான்ஸ் எல்லாம் இருந்தால் ஆப்சன்ட், அனிமல்ஸ் எல்லாம் இருந்தால் ப்ரெசன்ட். ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க, நம்ம நோட்ஸை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த கொஷின்ஸை கொஞ்சம் எழுதுங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது இப்போ நான் நடத்துனது ஏதாவது டவுட் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு கொஷினுக்கு போய்க்கலாம். மேம் பரிமளா தேவி சொல்லுங்கப்பா. மேம் ரிபோசோம்ஸ் பார்த்தோம் இல்லைங்க மேம், ஆ அதுல வந்து ப்ரோகரியோட்ஸ்ல 70 இயர்ஸும் யூகரியோட்ஸ்ல 80 இயர்ஸும் சொன்னீங்க மேம். ஆமாப்பா. ஆனா அந்த பிராக்கெட்குள்ள 50 இயர்ஸ் பிளஸ் 30 இயர்ஸ்னு இருக்கு. அது ரெண்டு ஆமா, அது வந்து ஒரு ரிபோசோமோட சப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரிபோசோமோட யூனிட் 70 இயர்ஸா இருந்தா அதுல 2 சப் யூனிட் சேர்ந்து தான் ஒரு முழுமையான ரிபோசோமை உருவாக்கி இருக்கும். அதோட சப் யூனிட்ஸ். ஸோ அது ஜஸ்ட் நீங்க 70 இயர்ஸ் 80 இயர்ஸ்னு மட்டும் படிங்க. கீழே ரிபோசோம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு அது என்னன்னு டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணி பார்க்க வேண்டாம். 50யும் 30யும் ஆட் பண்ணி அப்படிலாம் பார்க்காதீங்க. அப்படி பார்க்க கூடாது. ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல அந்த RH ஃபேக்டர் நடத்திருந்தீங்களா மேம்? ஆமாப்பா. அதுல ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த் அப்ப அவங்களுக்கு அந்த RH டிஃபிகல்ட், அதாவது அந்த ஃபீட்டலிஸ்ன்றது இருக்காது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. எரித்ரோபிளாஸ்டிசிஸ் ஃபீட்டாலிஸ். அது என்ன, அது ஒரு ரீசன் சொன்னீங்களா மேம்? அது அந்த ரீசன் மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அதுவா? இல்லப்பா, அது அதாவது மதரோட பிளட் குரூப் RH நெகட்டிவா இருந்து ஃபீட்டஸோட பிளட் குரூப் வந்து RH பாசிட்டிவா இருந்து அந்த பேபி செகண்ட் பேபியா இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் பேபிக்கு இந்த பிரச்சனை வராது. எதனாலனா பிளசண்டா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் மூலமா மதரும் எம்பிரியோவும் தனித்தனியா பிரிக்கப்படுறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேபிக்கு வராது அப்படின்னு சொல்லி சொன்னோம். செகண்ட் பேபியா இருக்கும்போது அப்ப இங்க உங்களுக்கு இங்கேயும் ஒரு சந்தேகம் வரலாம். அப்ப செகண்ட் பேபியா இருந்தா பிளசண்டா ஃபார்ம் ஆகாதா? அங்கேயும் தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பேபியோட டெலிவரி அப்பவே அந்த குழந்தையோட ரத்த வகை என்ன ஆகும்னா, அம்மாவோட தொப்புற்கொடி கட் பண்றாங்க இல்லைங்களா? பிளசண்டாவை கட் பண்ணும்போது மதரோட பிளட்டோட அங்க ஒன்னா கலந்துரும். அப்போ அந்த குழந்தையோட பாசிட்டிவ் RH பாசிட்டிவ் பிளட் குரூப்க்கு எகைன்ஸ்டா மதரோட பிளட்ல என்ன ஆயிருங்க, ஆன்டிபாடி செக்ரீட் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் பேபிக்கு பிரச்சனை இருக்காது. செகண்ட் பேபி க்ரோத் ஆக ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே அந்த பிளட் குரூப்க்கு ஆப்போசிட்டா ஆன்டிபாடிஸ் மதரோட பாடியில இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருங்க, அந்த ஃபீட்டஸை வந்து தானே அழிச்சிரும். அதுதான் ரீசன். ஓகேங்களா? ஓகே. சொல்லுங்கப்பா. சொல்லுங்கம்மா, கேக்குது. மேம், டைப்ஸ் ஆஃப் செல் பேஸ்ட் ஆன் நியூக்ளியஸ் 3 டைப்ஸ் சொல்லிருந்தீங்களா மேம்? ஆமாப்பா. மேம் இப்ப ஆன்சர்ல 3 டைப்ஸ் 2 டைப்ஸ் கொடுத்திருந்தா 3 டைப்ஸ் தானே மேம்? இப்ப ஆமாமா 3 டைப்ஸ் தான் போடணும் நீங்க. இப்ப 3 டைப்ஸ் தான் நான் போடணும். 3 டைப்ஸ் தான் போடணும் கண்டிப்பா. ஓகேங்க மேம். இந்த பழைய புக்ல 2 டைப்ஸ் சொல்லிருந்தீங்க. இப்ப பழைய புக்ல அப்படி கொடுத்திருந்தாங்க. நிறைய வந்து பழைய புக்கும் புதிய புக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் வந்திருக்குப்பா. அதனால தான் நான் சொல்லும்போது மேக்ஸிமம் சொல்லிடுறேன். 1 2 நான் சொல்ல ஏதாவது மறந்துட்டேனா கூட ஆனா பரவாயில்ல, உங்க கிளாஸ்ல எனக்கு ஞாபகப்படுத்திடுறாங்க. 3 டைப்ஸ் தான் நம்ம போடணும். ஓகே மேம். ஓகே. Thank you மேம். ஓகேப்பா. வெங்கடேஷ் சொல்லுங்கப்பா. மேம், நம்ம ஹியூமன் பாடி வந்து மீசோகாரியர்ஸ்ல தான் வரும். இதுப்பா புரியல. ஹியூமன் பாடி வந்து மீசோகாரியர்ஸ்ல தான் வரும். கண்டிப்பா வராது, யூகரியோட்ஸ்ல தான் வரும். இப்ப ஆர்பிசி செல்ஸ் வந்து நியூக்ளியஸ் இருக்காது, WBCல நியூக்ளியஸ் இருக்கு மேம். ரெண்டோட இதுவுமே இருக்கு. ஓ,
நீங்க இப்படி வந்துட்டீங்களா? ஓகே. நீங்க யோசிச்சது கரெக்ட் தான்ப்பா. நான் ஒரு அதான் விஷயத்த பிரிமிட்டிவ் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி. கரெக்ட்டுப்பா, கரெக்ட். நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். ஆர்பிசி பத்தி சொல்லும்போது நான் சொல்ல மறந்த விஷயத்த இப்ப நீங்க ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. ஆர்பிசிய பொறுத்தவரைக்கும், அது எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுப்பா? போன் மேரோல. போன் மேரோல ப்ரொடியூஸ் ஆயி, யங் செல்ஸா அங்க ப்ரொடியூஸ் ஆயி, அது மெச்சூர் ஆன பின்னாடி தான் பிளட் ஸ்ட்ரீம்க்கு வந்து சேரும். பிறந்த உடனே வந்து சேராது. அப்போ ஒரு ஆர்பிசி நியூவா பார்ன் ஆகும்போது, புத்தம் புதிய செல்லா பிறக்கும்போது அதுல நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு யூகேரியோட்டிக் செல்ல பொறுத்தவரைக்கும் நியூக்ளியஸ் இல்லாம எந்த செல்லுமே ப்ரொடியூஸ் ஆக முடியாதுங்க. ஸோ அதுல யங் ஆர்பிசில நியூக்ளியஸ் இருக்கும். அது மெச்சூர் ஆகும்போது நியூக்ளியஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருங்க? காணாம போயிரும். அது ஏன்னா, அது மெச்சூர் ஆகும்போது ஹீமோகுளோபினா தனக்குள்ள ஏத்துக்குது இல்லைங்களா? ஆக்ஸிஜன் எடுத்துட்டு போறதுக்காக. அப்படி ஹீமோகுளோபின் உள்ள வரும்போது நியூக்ளியஸை இழந்துரும். ஓகேங்களா? ஓகே. அப்ப யங் ஆர்பிசில நியூக்ளியஸ் இருக்கும். மெச்சூர் ஆர்பிசில தான் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் இருக்காது. இருக்காது. ஓகேங்களா? ஓகேப்பா, ஓகேப்பா. தேங்க்ஸ். மேம். ஓகே தர்ஷினி சொல்லுங்கம்மா. மோகனா. எஸ் மேம். சொல்லுங்க. மேம் நீங்க பிளட் செல்ஸ வந்து கவுண்ட் பண்றதுக்கு ஹீமோசைட்டோமீட்டர் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாப்பா. ஆர்பிசிக்கு கீழ குடுத்திருந்தீங்க மேம். ம், ம். இப்ப WBC செல்ஸ் கவுண்ட் பண்றதுக்கும் அதே தான் யூஸ் பண்ணுவாமா? அதேதான்ப்பா. நான் அதான் சொல்லும்போது சொன்னேன். உங்களுக்கு பிளட் செல்ஸ் கவுண்டிங்ன்னு ஜெனரலா கேட்டாலும் சரி, அல்லது தனித்தனியா ஆர்பிசி கவுண்டிங் எப்படி கண்டுபிடிக்கலாம்? WBC கவுண்டிங் தனித்தனியா கேட்டாலும் சரி, எல்லாமே ஹீமோசைட்டோமீட்டர் தான். ஓகே மேம். ஓகே, ஓகேப்பா. சொல்லுங்க. தமிழ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா நான் தமிழ் மீடியம்ங்கிறது அந்த ஓகே, ஓகே. இல்ல நீங்க எனக்கு இது ஒண்ணும் இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கன்வே பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கிறவங்களுக்கு ஏன்னா பயாலஜி பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கல் டெர்ம்ஸ் தான்ப்பா அதிகம். அதனால அத நான் அப்படியே சொல்லிட்டு போயிறேன். ஓகே. நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் கரெக்ட்டா பாத்துக்கிறேன். ஓகே. ஓகே. தேங்க் யூ மேம். ஓகே. தர்ஷினி வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? மேம் சைட்டோபிளாசம்னா அவுட்டர் லேயராங்க மேம்? சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது நியூக்ளியர் மெம்பரேனுக்கு வெளியில இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அது. ஓகே மேம். ஒரு செல் அப்படின்னா நம்ம பின்னாடி படிப்போம்ப்பா. அதெல்லாம் செல்லுலார் ஆர்கனல்ஸ் படிக்கும்போது அதை படிப்போம். அது வந்து அதாவது நியூக்ளியர் மெம்பரேனுக்கு அவுட்டர்ல இருக்கும். வித்தின் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே மேம். ஓகேவா? ஓகே, ஓகேப்பா. அது பின்னாடி படிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே மேம். ஓகேப்பா. சரிங்க. கொஷின்ஸ் அப்படியே கொஞ்சம் எழுதுங்க. அப்படியே ஒவ்வொரு கொஷினா நான் படிச்சுட்டு வரேன். கொஞ்சம் எழுதுங்க. அப்படியே ஆன்சரோட போலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். த அனதர் நேம் ஆஃப் ஆர்பிசி. ஆர்பிசியோட அனதர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். எப்படி பதில் நீங்களே சொல்றீங்களா? யார் சொல்ற விரும்புறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். எஸ் அகேஷ் குமார் சொல்லுங்க. எரித்ரியோசைட்ஸ். வெரி குட் பா. எரித்ரோசைட்ஸ். ஆர்பிசி வந்து எரித்ரோசைட்ஸ்னு சொல்லுவோம். அப்ப WBC லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ். பிளாட்லெட்ஸ்னா த்ரோம்போசைட்ஸ். த்ராம்போசைட்ஸ். த்ரோம்போசைட்ஸ் மேம். ஓகே, ஓகேப்பா. ஓகே, வெரி குட். சரிங்க. செகண்ட் கொஷின். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஹார்ட் வாஸ் டிஸ்கிரைப்டு பை. The structure of the heart was described by. Wow. நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. யோகானந்த். The law of Laplace. Ma'am, the law of Laplace. இல்லப்பா. அவரு சொன்னது வந்து ஹார்ட். ஓகே பரவாயில்ல. வெரி குட். இந்த அளவுக்கு நீங்க அதை ஞாபகம் வச்சிருந்திருக்கீங்க. வெரி குட். லாப்லேஸ் அப்படிங்கிறவரு அந்த லா விதியை மட்டும்தான் சொல்லியிருப்பார். ஆமாப்பா. ஹார்ட்டும் பிளட் வெசல்ஸ் அது ரெண்டும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிற அந்த லா மட்டும்தான் சொல்லியிருப்பாரே ஒழிய, இப்போ நம்ம ஹார்ட் அப்படின்னா அது வந்து இன்வெர்டட் கோன், அந்த கூம்பு வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதோட மாதிரி வடிவத்தை வந்து நமக்கு சொன்னவர் அப்படின்னா ரெய்மாண்ட் டி வீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நிமிஷம் பண்ண எழுதி காமிக்கிறேன். வெரி குட் பா. சூப்பர்.
Just a minute. இவருதாங்க. ஸோ நம்மளோட ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் முதல்ல இது இந்த மாதிரி இன்வெர்டட் கோன் இந்த வடிவத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்போட மாதிரி அதோட மாடலை வந்து நமக்கு வரைஞ்சு காட்டினவர் ரேமாண்ட் டீவியேஷன்ஸ். ஓகேங்க. Third question. Which reptile have three-chambered heart? Which reptile have three-chambered heart? மேம் Yes. குட் ஈவினிங் மேம். நவீன் மலர், குட் ஈவினிங்ப்பா. சொல்லுங்க. ஸ்னேக் மேம். புரியலப்பா. மேம் அந்த த்ரீ சேம்பர்ட் ஹார்ட் ரெப்டைல் வந்து ஸ்னேக்கா மேம்? ஓகே. த்ரீ சாம்பர்ட் ஹார்ட் அப்படின்னா எல்லா ரெப்டைல்ஸுமே த்ரீ சாம்பர்ட் ஹார்ட் தான் எக்ஸப்ட் crocodile. ஓகே மேம். ஓகே. ஆல் ரெப்டைல்ஸ் ஹேவ் த்ரீ சாம்பர்ட் ஹார்ட். ஸோ எக்ஸப்ட் crocodile. முதலையில மட்டும் இப்போ நம்ம உடம்புல எப்படி 4 சாம்பர்ட் ஹார்ட் இருக்குமோ அந்த மாதிரி முதலையில மட்டும் இருக்கும். மீதி எல்லாத்துலயுமே 3 சாம்பர் தான் இருக்கும். ஓகே மேம். ஓகேப்பா. சரிங்க. ஃபோர்த் கொஸ்டின். Origin and conduction of heartbeat. Origin and conduction of heartbeat. சொல்லாங்க. விஷாலினி சொல்லுங்கம்மா. ஹலோ குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்ப்பா. சொல்லுங்க. 0.3 மீட்டர் பர் செகண்ட். இல்ல, ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். நம்ம வந்து அந்த ஸ்பீடு கேட்கல, என்ன ஸ்பீட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கேட்கலப்பா, எங்க ஆரம்பிச்சு எப்படி பரவுதுன்னு கேட்டிருக்கோம். அந்த இடத்த சொல்லணும். எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது? ரைட் ஆட்ரியம். அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னங்க? சுப்பீரியர் ஸ்ட்ரக்சர் நோடு. எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்லுவோமா? ஆமா மேம். ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோடு. எஸ்ஏ நோட்ல இருந்து அடுத்தது எங்க பாஸ் ஆகுது? ஆட்ரியோவென்ட்ரிகுலர் நோட். ஏவி நோட். அடுத்தது தேர்ட் பிளேஸ் பண்டில் ஆஃப் கேஸ். வெரி குட், சூப்பர்ப்பா. ஃபோர்த் புர்கின்ஜி ஃபைபர்ஸ். அவ்வளவுதான்ப்பா. இந்த 4 தான் ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோட்ல ஆரம்பிக்குது, அடுத்தது ஏவி நோடுக்கு பாஸ் ஆகுது, தேர்ட் பண்டில் ஆஃப் கேஸ், ஃபோர்த் ஒன் புர்கின்ஜி ஃபைபர்ஸ். ஓகேங்களா? ஓகே, வெரி குட். தேங்க் யூ. சரிங்க. அடுத்த क्वेश्चन. லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளட் செல்ஸ். லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளட் செல்ஸ். ரத்த செல்களோட வாழ்நாள் என்ன? ஸோ இதுல வந்து 3 ரத்த செல்களோட நம்ம ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளாட்லெட்ஸ் 3 ரத்த செல்களோட வாழ்நாளும் நீங்க சொல்லணும். ஹலோ மேம். சொல்லுங்கப்பா. கவின்மதி. எஸ் மேம். சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் மேம். ஃபார் ஆர்பிசி லைஃப் ஸ்பேன் 120 days. 120 days. வெரி குட். ஜெனரல் மேல் 120, உமன் கேட்டாங்கன்னா 110 days மேம். ஓகேப்பா, சூப்பர். எஸ் மேம். டபிள்யூபிசி வந்து 2 to 4 weeks மேம். வீக்ஸ். பிளேட்லெட்ஸ் வந்து 5 to 9 days. ஓகே. இப்போ நியூவா வந்திருக்கிறது 8 to 10 days. 10 days. வெரி குட், வெரி குட், சூப்பர்ப்பா, வெரி குட். தேங்க் யூ மேம். ஆர்பிசி அப்படின்னா 120 days நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ அது மேல் ஃபிமேலான்னு கேட்டுட்டா மாறும். ஃபிமேலில் மட்டும் 110 daysனு வரும்னு சொல்லியிருப்போம். டபிள்யூபிசியாக இருந்தால் 2 to 4 weeksனு சொல்லியிருப்போம். த்ராம்போசைட்ஸாக இருந்தால் 5 to 9 days. சப்போஸ் அது ஆப்ஷனில் வரல அப்படின்னா 8 to 10 days. சரிங்களா? சரிங்க. அடுத்த கொஸ்டின். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் ஆர்பிசி. ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் ஆர்பிசி. அதே மாதிரி அதுலேயே கீழே அது அடுத்த கொஸ்டினாக வச்சிருக்க வேண்டாம், நான் தெரியாமல் நம்பர் போட்டேன். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் டபிள்யூபிசி. இது ரெண்டுமே யாராவது ஒருத்தர் சொல்லிருங்க. ஆர்பிசி உருவாக்கத்துக்கு என்ன பேர் சொல்லுவோம், டபிள்யூபிசி உருவாகிற நிகழ்வுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஓகே, மோகனா. எரித்ரோபாய்டின்.
ஓகேப்பா. ஆர்பிசி ப்ரொடக்ஷன் அப்படின்னா எரித்ரோபாய்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டபிள்யூபிசினா டபிள்யூபிசிக்கு நேம் என்ன சொல்லுவோம்? இன்னொரு அதர் நேம். லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ் ப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்லலாம்? எரித்ரோசைட்ஸ் ப்ரொடக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்? எரித்ரோபாய்சிஸ் சொல்லிடுறோம். அப்போ லியூகோசைட் ப்ரொடக்ஷனை நோ ஐடியா மேம். சேம் அதேதான். அப்படி பிடிங்க. லியூகோசைட்ஸ். எரித்ரோபாய்சிஸ் இது லியூகோபாய்சிஸ். அவ்வளவுதான்ப்பா. நமது பேர் ஓகே. மட்டும் ஞாபகம் வச்சிட்டோம்னா போதும். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகேப்பா. ஓகே மேம். சூப்பர். தேங்க் யூ மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிளாஸ்மா புரோட்டீன்ஸ். ஸோ பிளாஸ்மா அப்படிங்கிறத நம்ம பிளட்ல இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இதுல என்னென்ன புரோட்டீன்ஸ் அதுல கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. சதீஷ்குமார். Albumin, globulin, prothrombin, fibrinogen ma'am. ஓகே. அல்புமின், குளோபுலின், புரோத்ராம்பின், ஃபைப்ரினோஜன். இதுல அல்புமினோட வேலை என்னங்க? Water balance maintain பண்ணும் ma'am. Osmotic pressure. வெரி குட் பா. சூப்பர். குளோபுலின் Immune system assist பண்ணும். ஓகே. ஃபைப்ரினோஜன் Blood clotting ma'am ரெண்டுமே. Fibrinogen, புரோத்ராம்பின் ரெண்டுமே பிளட் கிளாட்டிங். சூப்பர் பா. வெரி குட். ஓகேங்க. பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் அப்படின்னா நம்ம 4 வகையான பிளாஸ்மா புரோட்டீன் சொல்லியிருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அல்புமின், வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். குளோபுலின், ஸோ இம்ப்ரூவ் அவர் இம்யூனிட்டி, அண்டு ஃபைப்ரினோஜன் அண்ட் ப்ரோத்ராம்பின் இது ரெண்டுமே நம்மளோட பிளட் கிளாட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் ரோல் எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது 9th கொஷின். விச் இஸ் கால்ட் ஆன்டிகாகுலண்ட். ஸோ எதை ரத்தம் உறைதல் தடை காரணி. ஆன்டிகாகுலன்ட்னா ரத்தம் உறைதல் தடை காரணின்னு சொல்லுவோம். ஓகே. எதை சொல்லலாம்? ஹெப்பாரின். ஓகேப்பா. ஹெப்பாரின். ஸோ ஹெப்பாரினை தான் ஆன்டிகாகுலன்ட் சொல்லுவோம். ஓகே. ஹெப்பாரின் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? மாஸ்ட் செல்ஸ். ஓகே. மஸ்ட் செல்ஸ்ல ஃபார்ம் ஆகுது. எங்க ஸ்டோர் ஆகுது? மேம் பேசனோஃபில். ஓகேப்பா. பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ்ங்கிறது எந்த பிளட் செல்ஸோட டைப்? டபிள்யூபிசி. ஓகே. வெரி குட். சூப்பர். ஓகேப்பா. டபிள்யூபிசியோட டைப் ஒன்று ஃபேசோஃபில்ஸ்ல இருந்து தான் ஹெப்பாரின் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதை ப்ரொடியூஸ் பண்றது மஸ்ட் செல்ஸ். ஸோ அந்த ஹெப்பாரினை தான் ஆன்டிகாகுலண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்க. அடுத்த கொஸ்டின். ஹூ வாஸ் த இன்வென்டர் ஆஃப் பிளட் குரூப் அண்ட் ஆர்ஹெச் ஃபேக்டர். ரத்த வகையை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு? ஸோ அண்ட் ஆர்ஹெச் ஃபேக்டரை கண்டுபிடிச்சது யாரு? ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. மேம் லான்ஸ்டெய்னர் அண்ட் ஏஎஸ் வெய்னர். ஓகேப்பா. பிளட் குரூப்பை மட்டும் கண்டுபிடிச்சாருன்னா லான்ஸ்டெய்னர் மட்டும் சொல்லுவோம். எஸ் மேம். ஆர்ஹெச்னா லான்ஸ்டெய்னரும் ஏஎஸ் வெய்னர். வெரி குட். பிளட் குரூப்ல எத்தனை டைப் இருக்கு? 4 டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஏ, பி, ஓ அண்ட் ஏபி. வெரி குட். சூப்பர். ஆர்ஹெச் ஃபேக்டர்ல RH-ல 2 A, RH plus and RH minus. ஓகே. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். And negative. ஓகேப்பா. வெரி குட். ஓகேங்க. பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சவர்னா லான்ஸ்டெய்னரை சொல்லலாம். ஆர்ஹெச் ஃபேக்டர்னா லான்ஸ்டெய்னர் அண்ட் ஏஎஸ் வெய்னரை நம்ம சொல்லுவோம். சரி. அடுத்த கொஸ்டின். Which medicine injects to RH negative mother to avoid erythroplastosis fetalis. எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கு ஆர்ஹெச் நெகட்டிவ் மதரோட உடம்புல எந்த மெடிசினை ஊசி வழியா செலுத்தணும்? பரிமலா தேவி சொல்லுங்க. மேம் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் அதுக்கு வந்து ரோக்கம். வெரி குட் பா. ரோக்கம். அது வந்து ஆன்டி டி அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரோக்கம் அப்படிங்கிற மெடிசினை இன்ஜெக்ட் பண்ணணும். வெரி குட். சூப்பர். ஓகேங்க. அடுத்த கொஸ்டின். பிளட் செல்ஸ் கவுண்டிங் இன் எ கியூபிக் மில்லிமீட்டர் பிளட். பிளட் செல்ஸ் கவுண்டிங் இன் எ கியூபிக் மில்லிமீட்டர் பிளட். ஒரு கியூபிக் மில்லிமீட்டர் பிளட்ல பிளட் செல்ஸோட கவுண்டிங் எவ்வளவு இருக்கும்? 3 பிளட் செல்ஸ்னு சொல்லணுங்க. ஓகே. அகேஷ் குமார் சொல்லுங்க.
சொல்லுங்க. ஆர்பிசி 5 to 5.5 million. ஓகே. ஆர்பிசினா 5 to 5.5 5 to மில்லியன். 5.5 million. ம். WBC 8,000 to 10,000. ஓகே. WBCனா 8,000 to 10,000. 8,000 to 10,000. ம். Platelets வந்து 135,000 to 150,000. 1.5 லேக்ல இருந்து 3 லேக் வரைக்கும். த்ராம்போசைட். 1. Oh, okay, ma'am. ஓகேங்களா? 150 to 350,000. ஓகே. ஓகேப்பா. ஸோ உங்களுக்கு பிளட் செல்ஸோட கவுண்டிங் இன் கியூபிக் மில்லிமீட்டர் பிளட்னு கேட்டால் ஆர்பிசியாக இருந்தால் 5 மில்லியன்லேருந்து 5.5 மில்லியன்னு சொல்லுவோம். அதுவே லேக்ஸில் சொன்னால் எப்படிங்க சொல்லலாம்? 50 லேக்ஸ்லேருந்து 55 லேக்ஸ்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு டபிள்யூபிசியோட கவுண்டிங்னா 8,000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்கும். பிளேட்லெட்ஸோட கவுண்டிங் சொல்லிட்டிங்கன்னா 1.5 லேக்லேருந்து 3 லேக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஷின். Which artery carries deoxygenated blood? எந்த இரத்த தமனி ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு போகுது? ஏன்னா ஆர்டரிஸ் எல்லாமே வந்து ஆக்சிஜன் ரிச் பிளட்டை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ எது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகுது? pulmonary artery. ஓகேப்பா, பல்மோனரி ஆர்டரி. ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா ஆர்டரியில இந்த ஒரு ஆர்டரி மட்டும்தான் ஆக்சிஜன் குறைவா இருக்கிற ஒரு ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடியதா இருக்கும். இல்லைங்களா? வெரி குட், சூப்பர். அதே மாதிரி வெயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வெயின்ஸ்ல வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு போகக்கூடிய pulmonary veins தான் மேம். பல்மோனரி வெயின்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேப்பா, வெரி குட். சரிங்க, அடுத்த கொஸ்டின். டேஸ் ரிச் ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹார்ட் டிசீசஸ்? இதய நோய்கள்ல இருந்து எந்த வகையில எந்த சத்து நிறைந்த உணவுகள் இதய நோய்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்கும்? சொல்லுங்க. மேம் புரோட்டீன் ரிச் ஃபுட். புரோட்டீன் ரிச் ஃபுட் இல்ல, நம்ம இப்ப ஹார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபுட் அப்படின்னா ஃபேட் அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஃபேட் அளவுக்கு அதிகமா இருந்தா அது ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஃபேட்டோட அளவை நம்ம பிளட்ல ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரியண்டா அது இருக்கணும். அப்போ எதுவா இருக்கலாம்? தெரியல மேம். இப்போ வீட்ல நான்வெஜ் எடுத்துக்க, சண்டேல உங்களுக்கு நான்வெஜ் மதியம் செஞ்சு தராங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடிச்சா அது ஈஸியா இருக்கும், டைஜஷனுக்கு ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது க்ளூ. லெமன் ஜூஸ்ல என்ன இருக்கு? சிட்ரிக் ஆசிட். வெரி குட், அவ்வளவுதான். வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் ஆர் சிட்ரிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸ் அதெல்லாம் அஸ்கார்பிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாங்க. நீங்க இதை எழுதும்போது வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகேப்பா, சரிங்க, அடுத்த கொஸ்டின். டேஸ் கேன் பி யூஸ்டு டு ஐடென்டிஃபை தி எக்ஸாக்ட் லொகேஷன் ஆஃப் செரிப்ரல் த்ராம்போசிஸ்? சாரி, இது செரிப்ரல் த்ராம்போசிஸ் இல்ல, கரோனரி த்ராம்போசிஸ். கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிங்க. டேஸ் கேன் பி யூஸ்டு டு ஐடென்டிஃபை தி எக்ஸாக்ட் லொகேஷன் ஆஃப் கரோனரி த்ராம்பஸ். செரிப்ரல்ங்கிறது கரோனரி. எதுப்பா சொல்லலாம்? ஆஞ்சியோகிராம். வெரி குட்பா, ஆஞ்சியோகிராம். செரிப்ரல்ங்கிறத கரோனரின்னு மாத்திட்டீங்கல்ல? எஸ் மேம். ஓகே, ஓகேப்பா, ஆஞ்சியோகிராம். ஸோ ஆஞ்சியோகிராம் தான் கரெக்டான, அதாவது கரோனரி த்ராம்பஸ் எந்த இடத்துல இருக்கோ அதை லொகேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். வெரி குட். அடுத்தது, சீக்வென்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ். சீக்வென்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ். இது நீங்க அப்புறம் கூட பொறுமையா எழுதிக்கலாங்க, பொறுமையா யோசிச்சு எழுதுங்க. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் எப்படி எங்க போகுது, அப்புறம் எப்படி திருப்பி வருது, இதை வந்து ஒரு சர்க்குலேஷன் அப்படி வரிசையா நீங்க எழுதணும். நீங்க பொறுமையா எழுதுங்க. ஓகேங்களா? எழுதிட்டு எனக்கு அடுத்த கிளாஸ்ல கூட அதை சொல்லுங்க. 17 கொஸ்டினுக்கு வந்துடலாம். டேஸ் பிளட் குரூப் ஹாவ் ஏ அண்ட் பி அக்ளூட்டினோஜென்ஸ்? எந்த பிளட் குரூப்ல ஏ பி இந்த ரெண்டு அக்ளூட்டினோஜென்ஸும் இருக்கு? எதுலங்க?
மேம் ஏபி ரெண்டுலயே தாங்க மேம். ஓகேப்பா. ஏபி. ஆஹாஹா. ஏபி. ஆமாம் ஏபி அக்ளூட்டினோஜன்ஸ் பிளட் குரூப். ஆன்டிஜென்ஸ். ஆமாம் ஆன்டிஜென்ஸ் வந்து ஏ ஆன்டிஜனும் பி ஆன்டிஜனும் எந்த பிளட் குரூப்ல ஒண்ணா இருக்கு? ஏபி பிளட் குரூப். ஏபி. ஏபி ஆமாம். ஏபி பிளட் குரூப்ல தான் ரெண்டு ஆன்டிஜனும் இருக்கு. ஓகேங்களா? ஆமாம். ஓகே. ஓகே மேம். அப்ப இதுக்கு ஆன்சர் ஏபி பிளட் குரூப். ஏ கமா பின்னு போட்டுறாதீங்க, ஏபி. ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின். நார்மல் ரேஞ்ச் ஆஃப் ஹார்ட் பீட். நார்மல் ரேஞ்ச் ஆஃப் ஹார்ட் பீட். நம்ம இதய துடிப்போட இயல்பான அளவு எவ்வளோ அப்படிங்கிறது கொஸ்டின். சொல்லுங்க. 70 to 72 beats. ஓகேப்பா. 70 to 72 times. 72 டைம்ஸ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா போதும் நீங்க கொடுக்கும்போது. ஏன்னா 72 அப்படிங்கிறத நம்ம நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா 72 to 80 டைம்ஸ் அப்படி எழுதணும். ஸோ 72 டைம்ஸ் பர் 1 minute. அவ்வளோதான்ப்பா. சூப்பர், வெரி குட். ஓகேங்க. அடுத்த கொஸ்டின். கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் பேஸ் ஆஃப் ஹார்ட். இதய தசைகள் சுருங்குறதுக்கும் அது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் விரிவடைகிற நிலைக்கும் என்ன பேரு அப்படிங்கிறது கொஸ்டின். கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் பேஸ் ஆஃப் ஹார்ட். எஸ் சதீஷ்குமார் சொல்லுங்க. கான்ட்ராக்ஷன் சிஸ்டம் மேம். ஓகே. ரிலாக்ஸேஷன் டயஸ்டோல். அவ்வளவுதான்ப்பா. கான்ட்ராக்ஷன் பேஸ்னா சிஸ்டோல், ரிலாக்ஸேஷன் பேஸ்னா டயஸ்டோல்னு சொல்லுவோம். ஓகே. சிஸ்டோலிக் பிரஷர் எவ்வளவு இருக்கும்? மேம் புரியல. சிஸ்டோலிக் பிரஷர் எவ்வளவு இருக்கும்? சிஸ்டோலிக் பிரஷரா மேம்? 120 இருக்குமா? 120 to 80. ஓகே. 120 அப்படிங்கிறது சிஸ்டோலிக் பிரஷர், 80ங்கிறது டயஸ்டோலிக் பிரஷர். ஓகே. ஓகேப்பா, வெரி குட். நெக்ஸ்ட். பிரஷர் ரேஞ்ச் இன் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ். ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற ஒரு நோயாளியில பிரஷர் ரேஞ்ச் என்னவா இருக்கும்? அதாவது சிஸ்டோலிக் பிரஷர் எவ்வளவு இருக்கும், டயஸ்டோலிக் பிரஷர் எவ்வளவு இருக்கும்? கவின்மதி சொல்லுங்க. மேம் 150/90 mmHg. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. சிஸ்டோலிக் பிரஷர் 150 ஆவும் டயஸ்டோலிக் பிரஷர் 90 ஆவும் இருக்கும். 150/90 mmHg இருக்கும். வெரி குட். அடுத்த கொஸ்டின். 2 டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இன் பிளட் சர்க்குலேஷன். அதாவது ரத்த சுற்றோட்டத்தில் ஏற்படக்கூடிய 2 விதமான அடைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது கொஸ்டின். எஸ் மேம் ஃபேட் கொலஸ்ட்ரால். ஓகேப்பா சொல்லுங்க. ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் மேம். ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது அதுல 2 டைப் சொன்னோம்ல. த்ராம்போசிஸ் அப்படின்னு படிச்சுமா மேம்? ஆமா மேம், த்ராம்போசிஸ் படிச்சேன். எஸ், அதுல 2 டைப் படிச்சுமா மேம்? கொரோனரி த்ராம்போசிஸ், செரிப்ரல் த்ராம்போசிஸ். அவ்வளவுதான்ப்பா. கொரோனரி த்ராம்போசிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு, செரிப்ரல் த்ராம்போசிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகேங்களா? 2 டைப்ஸ், coronary thrombosis and cerebral thrombosis. Very good. Next question. pH value of blood circulation. Sorry, blood circulation அல்ல, pH value of blood. blood ஓட pH value எவ்வளவு? Yes, தர்ஷினி சொல்லுங்க. 7.4. 7.4. சரிங்களா? ஸோ பிளட்டோட pH வேல்யூங்கிறது 7.4. ஓகேப்பா, சரிங்க. அடுத்த கொஸ்டின். டேஸ் ரெகுலேட்ஸ் த பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரம் வென்ட்ரிக்கிள்ஸ் டு ஆர்டரிஸ். டேஸ் ரெகுலேட்ஸ் த பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரம் வென்ட்ரிக்கிள்ஸ் டு ஆர்டரிஸ். வென்ட்ரிக்கிள்லேருந்து தமனிகளுக்கு, ஆர்டரிஸ்க்கு ரத்தம் மேலே ஏறுறத எந்த ஸ்ட்ரக்சர் ரெகுலேட் பண்ணுது? செமிலூனார் வால்வ்ஸ். வெரி குட். செமிலூனார் வால்வ்ஸ். செமிலூனார் வால்வ்ஸ் தான் வென்ட்ரிக்கிள்ஸ் இந்த ஆர்டரியில blood flow ஆகிறத ரெகுலேட் பண்ணும். வெரி குட், வெரி குட். ஸோ 23 கொஸ்டினுக்கு ஆன்சர் செமிலூனார் வால்வ்ஸ். அடுத்ததுங்க. விச் பார்ட் செப்பரேட்ஸ் த அப்பர் அண்ட் லோவர் ஹார்ட்? ஸோ ஹார்ட்டை
அப்பர் சேம்பர்ஸ், லோவர் சேம்பர்ஸ் அப்படின்னு பிரிக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேரு? சொல்லுங்க யோகானந்த். ஏட்ரியோ வென்ட்ரிகுலர். ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் மேம் செப்டம். ஓகே, ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் செப்டம் அப்படின்னு நீங்க எழுதியிருந்தாலும் சரி, இல்ல செப்டம்னு எழுதியிருந்தாலும் சரிங்க, ரெண்டுமே ஓகே தான். ஸோ அது அப்பர் அண்ட் லோவர் சேம்பர்ஸ் தான் ஹார்ட் பிரிக்கக்கூடியது ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் சேம்பர்ஸ். ரைட் சேம்பர்ஸ், லெஃப்ட் சேம்பர்ஸ்னு பிரிக்கக்கூடியது அதுவும் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் தான். அவ்வளவுதாங்க, அதுவும் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் செப்டம் தான். வெரி குட். சரிங்க, ஃபைனல் கொஸ்டின். Dash is to prevent the backflow of blood from the right ventricle to the right atrium. Dash is prevent the backflow of blood from the right ventricle to right atrium. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். ஓகே, ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வா நம்ம கொஸ்டின்ல கொடுக்கும்போது கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா ரைட் வென்ட்ரிக்கிள் டு ரைட் ஏட்ரியம்னு பர்టిక్యులரா கேட்டோம். ரைட் மேம், ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். அவ்வளவுதான், ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ். அதுக்கு இன்னொரு பேரும் நம்ம சொல்லலாமேப்பா மேம். இது ட்ரைகஸ்பிட் ஆர் மிட்ரல் வால்வ். ட்ரைகஸ்பிட் வால்வ். சோ ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ் ஆர் ட்ரைகஸ்பிட் வால்வ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகேப்பா, வெரி குட். சரிங்க, 25 கொஸ்டின்ஸ் நீங்க காப்பி பண்ணியிருப்பீங்க. இதுல 16 கொஸ்டினுக்கு மட்டும் உங்களுக்கு நான் ஆன்சர் நான் சொல்லலை. அதோட சீக்வன்ஸ் நீங்க எழுதணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஹார்ட் சேம்பர்ஸ்ல எப்படி வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அப்படின்னா அங்கிருந்து அயோர்ட்டா ஆரம்பிக்கும். ஸோ அதுல இருந்து எங்கெங்க எப்படி வெளியில போகுது, திருப்பி எப்படி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வரைக்கும் உள்ள வருது. ஸோ இதை நீங்க ஆர்டரா எழுதணும். அதுல ஏதாவது டவுட்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் டவுட் வராது, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லிடுறேன். ஓகே, நான் இங்க ஒரு கிளாஸ் ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து செல் தியரியை பத்தி சொல்லும்போது எல்லா நியூ செல்ஸும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. எந்த செல்ஸ் மட்டும் நியூவா ஃபார்ம் ஆகும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ், அதாவது பழைய செல்ல இருந்தாலாம புதுசா ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். ஏதாவது ஐடியா இருக்கா? சங்கவி, சங்கவி, சங்கவி கேக்குதுங்களா? எஸ் ரகு. ரகு என்னப்பா எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்கிறீங்க? ஓகே, ரெண்டு பேர் வெங்கடேஷன் அண்ட் மோகன் சங்கர். சொல்லுங்க யாராவது ஒருத்தர். மேம் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ங்களா? என்னதுப்பா? ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ங்களா? இல்ல, நம்ம படிச்சிட்டோம். நாம அந்த டாபிக் படிச்சிட்டோம். பிளட் செல்ஸ் எல்லாமே போன் மேரோல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோமா? அதுல எரித்ரோசைட்ஸ் பத்தி நம்ம படிக்கும் போதே அது எல்லாமே மெச்சூர் செல்ஸ் எல்லாமே நம்மளோட லிவர்ல ஸ்பிளீன்ல வந்து டெஸ்ட்ராய் ஆயிருதுன்னு படிச்சோம். ஸோ அதுல இருந்து நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லை. பிளட் செல்ஸ் எல்லாமே போன் மேரோல இருந்து நியூவா தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிளட் செல்ஸ் வந்து தைமஸ் கிளாண்ட்ல. எதுப்பா? டி செல்ஸ் தைமஸ் கிளாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகல. இல்லப்பா, உங்களுக்கு பிளட் செல்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை, நியூ செல்ஸா தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, மற்ற எல்லா செல்ஸுமே நம்ம உடம்புல ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு செல் கூட இருக்கு, நர்வ் செல்ஸ், நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த நர்வ் செல்ஸ் கூட நியூ செல்ஸா தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் பிளட் செல்ஸ் அண்ட் நர்வ் செல்ஸ், இந்த ரெண்டும் நியூ செல்ஸா தான் ப்ரொடியூஸ் ஆகும். செல் டிவிஷன் மூலமா ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து அது ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை. ஓகேங்களா? ஓகேப்பா, ஓகே, வெரி குட், ட்ரை பண்ணீங்க. சரிங்க, நம்ம மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ நடத்தின வரைக்கும் ஒரு டைம் படிச்சுக்குங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம
அந்த டாபிக் முடியும் போது அல்லது ஒரு 50% ஆஃப் டாபிக் போகும்போது இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் எழுதிட்டே போவோம். அப்பதான் நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு எனக்கும் ஓரளவுக்கு தெரியும். மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போங்க. ஸோ இன்னைக்கு நீங்க எழுதின டெஸ்ட்லயோ அல்லது சப்ஜெக்ட்லயோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நிச்சயமா நோட் பண்ணி வைங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ.